இறைவனுடைய கருணையினால சிறப்பான முறையில் மயில் விருத்தம் 5 பாடல்கள் வரை நேற்றைய தினம் வரைக்கும் சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் 6வது பாடல். மயில் விருத்தம் படித்தால் கேட்டால் அல்லது நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மயிலை சிந்தித்தால், முருகப்பெருமானை சிந்தித்தால் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதலியே சொன்னோம். இருந்தாலும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய 16 வகையான செல்வம், அதே மாதிரி சரஸ்வதியினுடைய கடாட்சம், பிரம்மதேவர் நல்ல தலையெழுத்தை எழுதுவார், அரி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமியின் நாயகனுடைய வைகுந்த பதவி கிடைக்கும், திரு கைலாய பதவி கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கந்தலோகம், முருகப்பெருமானுடைய திருவடியிலே நமக்கு இடம் கிடைக்கும். மற்றதெல்லாம் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, முருகப்பெருமான் நமக்கு கடைசியாக அவருடைய பாதார விந்தத்தில் இடம் கொடுப்பார். இந்த மயில் விருத்தத்தை படித்தா கேட்டா, நம்மால் படிக்க முடியலன்னா முடிஞ்ச வரைக்குமோ எல்லார் கையிலையும் இப்போ செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த செல்ஃபோனில் மயில் விருத்தம்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே எத்தனையோ அடியார் பெருமக்கள் பாடி நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதை காலையில் சாயங்காலம் இல்லை ஒரு சஷ்டி அன்னைக்கு, ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஒரு கிருத்திகை டைமில், இல்லை எப்பயும் நேரம் கிடைக்கலையா, எப்போ முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ண வர்றீங்களோ அன்னைக்காவது ஒரு நாளைக்கு இதெல்லாம் கேளுங்க. ஏன் அப்படின்னா, இக்காலம் போனால் எக்காலம் வாய்க்கும்னு தெரியலை. நாமே இந்த அருணகிரி பெருமான் பாடி கொடுத்ததை படிக்காமல் விட்டுவிட்டால் வருங்காலத்தில் நம்ம சந்ததிகள் எல்லாம் படிப்பாங்களான்னு தெரியலை. அதனால் முடிஞ்ச வரைக்குமோ நம்ம சந்ததிகளுக்காவது இந்த பூஜை பண்ணுற நேரத்துலையாவது அதெல்லாம் போட்டு விடுங்க. கொஞ்ச நேரம் பலன், அதாவது என்னென்னா புரியாமல் இருக்கட்டும், அர்த்தம் தெரியாமல் இருக்கட்டும், மயில் விருத்தந்தான்னு தெரியாமல் கூட இருக்கட்டும், அந்த குழந்தைகளினுடைய காதில் போயாவது அது விழட்டும். அந்த புண்ணியமே உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய மலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழுவோ வண்டோ கேட்டால் அதுக்கு கிளி ரூபத்தை கொடுத்தார். அதுக்கடுத்து அதுக்கு பசுவினுடைய ரூபத்தை கொடுத்தார். அதற்கடுத்து அது ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்தது. அதுக்கடுத்து அது இந்திர லோகத்தில் ஒரு தேவர்களில் ஒருவனாக போனான். ஒரு முறை சிவாய நம என்று கேட்டதற்கே இவ்வளவு பதவியை கொடுத்த இறைவன் முருகப்பெருமானுடைய அந்த மயில் விருத்தத்தை படித்தால் கேட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு யோசிக்கணும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தலத்தை நாம் சிந்திக்கவும் இருக்கின்றோம், தரிசிக்கவும் இருக்கின்றோம். அதுவும் உன்னதமான ஒரு தலம். எனக்கு அந்த தலத்தை பற்றி படித்த உடனே எப்படா அந்த தலத்துக்கு போவோன்னு இருக்குது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பெண் கட்டிய தலம். உடனே நினச்சிக்காதீங்க காரைக்கால் அம்மையாரான்னு. காரைக்கால் அம்மையார் மாதிரியே ஒரு பெண் கட்டியிருக்கிறா யாருக்காவது. ஆனால் அந்த அம்மா கட்டியிருக்கிற தலம் தென்காசியில் இருக்குது. யாருக்காவது தெரியுதா? யாருக்கும் தெரியல. அற்புதமான தலம். அதை சிந்திக்கின்ற பொழுது நான் நிறைய எப்பயாவது படிக்கும்போது சில நேரத்தில் அழுவது உண்டு. இன்றைக்கி அந்த அம்மையார் செய்த தொண்டை நினைத்து அப்படியே என்னையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வந்தது. உங்களுக்கும் அந்த கதை இன்றைய தினத்தில் முழுசாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக போக போகிறதில்ல, இன்றைக்கி எவ்வளவு நேரம் ஆனாலும். அதனால் அந்த திருமலை என்று சொல்லக்கூடிய தென்காசி, சிவகாமி பரதேசின்னு பேர் அந்த அம்மா பேர். என்ன பேர்? சிவகாமி பரதேசின்னு பேர். திருச்செந்தூர் தேரை ஓடாமல் தடுத்து நிறுத்திய பெண்மணி என்று சொல்லக்கூடியவள். கிட்டத்தட்ட 1700, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் அந்த அம்மையாருடைய அவதாரம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 17ஆம் நூற்றாண்டில் அந்த அம்மா அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நம்ம திருவண்ணாமலை கோபுரத்தை அம்மணி அம்மாள் என்கின்ற ஒரு பெண் கட்டினாலோ, ஏன்னா கிழக்கு கோபுர வாசலை கட்டி முடிச்சிட்டார் வல்லால மகாராஜா. ஆனால் அந்த வடக்கு கோபுர வாசலை அவரால் எழுப்ப முடியல. அது மொட்டை கோபுரம் மாதிரியே ஒரு நிலையிலேயே அப்படியே நின்று போச்சு. எவ்வளவோ பொருள் திரட்டியும் அவரால் கட்டி முடிக்கவே முடியலை. அப்பேற்பட்ட அதை ஒரு பெண்ணாக தனித்து நின்று அம்மணியம்மாள் அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார்கள். அதுபோல இந்த கோயிலையே முழுவதுமாக கட்டிய ஒரு பெண்ணினுடைய கதையை இன்றைய தினத்தில் நாம் இந்த மயில் விருத்தம் 2 பாடலுக்கு பிறகு அந்த அம்மணி அம்மாள் கதையை எப்படி சிந்திச்சோமோ அதே மாதிரி சிவகாமி பரதேசி, இதை கேட்கும் போதே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா பரதேசி கிடையாது, கோடி 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 கோடியான சொத்துக்கு அதிபதி. கிட்டத்தட்ட அந்த அம்மையாருடைய தோட்டத்தில் தென்னை மரம் மட்டும் 1 லட்சம் தென்னை மரம் இருந்துச்சான். அப்போ அந்த அம்மா எவ்வளவு சொந்தக்காரியாக இருந்திருப்பான்னு யோசிக்கணும் இல்லையா? அவ்வளோ வசதி படைத்த அம்பாள். ஏனோ அந்த அதை விட இன்னொன்று, அம்மையப்பர் தான் அம்மானு கூப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மையப்பர் தான் அம்மையே என்னை பேணும் அம்மையே என்று கூப்பிட்டாங்க. யார? காரைக்கால் அம்மையார. ஆனால் இந்த சிவகாமி பரதேசி என்று சொல்லக்கூடிய அம்மையார், அந்த அம்மையாரை முருகப்பெருமான் அம்மையேன்னு கூப்பிட்டார். நல்ல ஓங்கி கை தட்டலாமே. ஏன்னா அப்பா கூப்பிட்டது அவருக்கு அம்மா இல்லைன்னு கூப்பிட்டார். ஆனால் ஒருவேளை அந்த சிவகாமியே இந்த சிவகாமியா வந்தாலான்றதும் நமக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தொண்டை செய்திருக்கின்றால் இன்றைய தினத்தில் அதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல மயில் விருத்தத்தினுடைய 6வது பாடல். சங்கார காலமென அரி பிரம்மர் வேறு உரு சகல லோகமும் நடுங்க. சங்கார காலமென அரிபிரம்மர் வேறு உர சகல லோகமும் நடுங்க. சந்திர சூரியர் ஒளித்தி இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட உமையுடன் கங்காலர் தனி நாடகம் செய்த போத அந்த காரம் பிறந்திட நெடுங் ககன கூடமும் மேலை முகடு மூடியும் பசும் காற்றை கலாப மயிலாம். சிங்கார குங்கும படீரம் ருக மத யுகல சித்திர பயோதர கிரி தெய்வ வரண வாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தனி மகீரதன் இருங் கங்காதரன் கீதம் ஆகிய சுரலோக சுரலய கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்திமா அசுரர்கள் மடிய கிரௌஞ்சகிரி கிடிபட நடாவு மயிலே. இப்போ முதல்ல சொல்றேன் பாருங்க. சங்கார காலமென அரிபிரம்மர் வேறு உர, அதுக்கு அர்த்தம் சகல லோகமும் நடுங்க. இந்த முருகப்பெருமானுடைய மயில், அந்த முருகப்பெருமான் ஏறி அமர்ந்த உடனே சந்தோஷத்தில் புறப்படுகிற பொழுது தோகையை விரித்து அது விஸ்வரூப தரிசனம் எடுத்து பறக்கின்ற பொழுது சூரியர் சந்திரர் அச்சத்தினால் போய் ஒளிந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்களா? பயத்தில். பிரளயம் வந்துருச்சோ, அவ்வளவுதான், இனி நமக்கெல்லாம் வாழ்வு இல்லை, மரண பயம் வந்துட்டது. யாருக்கு? சூரியனுக்கும் சந்திரனுக்கும். அந்த பயத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சூரியனும் சந்திரனும் ஒளிஞ்சிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சூரியன் பொழுது விடுகிறது, மழை காலமாக இருந்து மேகமூட்டம் மறைத்திருந்தால் நமக்கு சூரியன் வெளிப்பட மாட்டார். ஆனால் சுத்தமாகவே வரலன்னா என்ன ஆகும்?
இருள் நீண்டுகிட்டே இருக்கு, சந்திரனும் வரல. அப்ப 2 பேரும் எங்கேயோ ஒளிந்து கொண்டார்கள். சூரியனும் இதுவரைக்கும் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், ஒரே ஒரு முறை மட்டும் 7 நாள் உதிக்காமல் இருந்த பெருமான். எப்போ? அதுவும் நம்ம பெண் தான். குறிப்பு சொல்றேன் உங்களுக்கு. யார் அவங்க? நலாயினி. தன்னுடைய கற்பினுடைய வலிமையினால் மௌத்கல்லேய முனிவரை கூடையில் தூக்கி கொண்டு போகிற பொழுது ஆணி மாண்டவையர் என்று சொல்லக்கூடியவர் சொன்ன, பொழுது விடிந்தால் இவள் திருமாங்கல்யம் அறக்கடவது, பொழுதே நீ விடியாமல் போக கடவது. நிறுத்திட்டா. 7 நாள் உதிக்கலை. அப்பேற்பட்ட சூரியன் இங்க ஒளிஞ்சு பயந்துகிட்டார். இந்த மயில் ரெக்கையை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர் அச்சத்தால் ஒளிந்து கொண்டு விடுகிறார். அன்னையும் அத்தனமும் ஊழி நடனும். இங்க சொல்ற பொழுது சொல்றார் பாருங்க, சகல லோகமும் நடுங்க, சூரிய சந்திரர் ஒளித்து இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட, உமையுடன் கங்காலர் தனி நாடக. இந்த கடைசியில இந்த 2 வரிக்கு முன்னாடி கொடுத்துருப்பார் பாருங்க, தனி நாடக செய்த போதந்த காரம் பிறந்திட நெடும் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப சொல்லுகிற பொழுது சொல்றார், பிரளய காலத்துல நம்ம திருவலங்காட்டில் காளியோடு சேர்த்து ஒரு நடனம் ஆடினார் இல்லையா? யார் பெரியவர், இந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரர், 2 பேரும் சேர்ந்து ஒரு நடனம் ஆடலாம். ஏன்னு கேட்டா, அந்த இடத்துல தான் அந்த அம்மா ரத்த பீஜனை வதம் செய்தா. வதம் செய்த பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காளியினுடைய உடம்பிலிருந்து தனியா ஒரு பத்ரகாளி தோன்றினாள். அந்த பத்ரகாளி என்ன செய்தாலா, இந்த ரத்த பீஜனுடைய ஒரு துளி ரத்தம் கீழே பூமியில விழுந்து விட்டால் அதிலிருந்து ஒரு ரத்த பீஜன் வருவான். அதனாலதான் அவனுக்கு பேரே ரத்த பீஜன் பேரு. ஒவ்வொரு துளியிலிருந்து ஒவ்வொரு ரத்த பீஜன் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது 1000 ரத்த துளிகள் விழுந்தா எத்தனை ரத்த பீஜன் வருவான்னு பாருங்க. இப்ப இது என்ன பண்ணா, பத்ரகாளியை வர வச்சு வக்கரகாளியை வர வச்சு அந்த உதிரத்தை கையில பிடித்து கீழே விழவிடாமல் நீ உரிந்து குடித்து விடுவாயாக. இப்ப அந்த காளி குடிச்சிட்டா. நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை கூட சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? நம்ம என்ன உணவு உண்கிறோமோ அதனுடைய குணாதிசயம் நமக்கு வரும். காய்கறி கீரை இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு என்ன வரும்? சாந்த குணம் வரும், சாத்வீக குணம் வரும். அதே ஒரு மாதிரியா வேற மாதிரி உணவுகளை உண்டா நமக்கு என்ன குணம் வரும்? மிருகத்தை உண்டு 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 நாமும் மிருகமாகவே சில நேரங்களில் மாறிவிடுகின்றோம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நிறைய செய்தி பேப்பர் இதெல்லாம் நம்ம படிக்கிறோமே, என்ன அதில் காட்டப்படுகிறது யோசிச்சு பாருங்க. எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார்கள். அம்மானு தெரிய மாட்டேந்து, அப்பான்னு தெரிய மாட்டேந்து, மனைவி மக்கள் உற்றத்தார் சுற்றத்தார், ஒரு மனிதாபிமானம் என்பதே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்றீங்க? நாம் உண்ணக்கூடிய உணவு. அந்த மாதிரி இப்ப அந்த ரத்த பீஜனுடைய உதிரத்தை உரிந்து உரிந்து குடித்ததனால இப்ப காளிக்கே அந்த குணம் வந்துட்டுது. இவன் என்ன சொல்றா? சிவபெருமான எதிர்த்து நிக்கிறா, யுத்தம் செய்யலாம்ன்றா, நான் தான் பெரியவேன்றா. சிவபெருமான் பார்த்தார், இந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சாலே அந்த அசுரனுடைய குணம் இவளுக்கு வந்துட்டுது, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. சரி என்ன செய்வது? சிவபெருமான் பார்த்தார், ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும், வேற வழி இல்லையே. சரி பொதுவாக 2 பேரும் ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வருவோம். நீயே சொல்லு, உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு சிவனேன்னு இருக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. என்ன இருக்க தெரியும்? சிவனேன்னு இருக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. வேற என்னதான் தெரியும்? அப்பப்போ கொஞ்சம் ஏதோ ஆடுவேன். நம்மளெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆடாத. என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஆடாத, என்னைக்காவது இறைவன் நம்மை அடக்கி விடுவார். அது சொல்லுவோம் இல்லையா? எப்பயாவது எனக்கு தோன்றினால் நான் ஆடுவேன்.
நான் காளி ஆட்டம் ஆடுவேன். யார் சொல்கிறா? அந்த காளி சொல்கிறா. சரி, 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். அதுக்கு யார் சாட்சி? யார்? 2 பேருக்கும் என்ன வேணும்? யாருன்னா பொது ஆள் வேணும்ல, அதுக்கு சொல்லுவதற்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு யாரையாவது கூப்பிடு. அப்படி ஒன்றும் இல்லை, நந்தி இந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு ஒரு ஓலை அனுப்பு. எங்கே? பிரம்மலோகம், சக்தி லோகம், கந்தலோகம் எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தரும் நிற்கலை. யார்? பிரம்மா இருக்கிறார், சரஸ்வதி இருக்கிறாங்க, அந்த இடத்துல 8 லட்சுமி இருக்கார், நாராயணர் இருக்கார், அதை விட இன்னொன்று 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அதை விட இன்னொரு சிறப்பு யார்? பிள்ளையார் இருக்கார், முருகர் இருக்கிறார், காலபைரவர் இருக்கார், வீரபத்ரர் இருக்கிறார், நாரதர் இருக்கிறார், நந்தியம்பெருமான் இருக்கார். சும்மா விடுவாங்களா? எது நமக்கு ஒரு சாதாரண முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வ யானைக்கும் கல்யாணம்னாவே நம்ம கூடுவோம். அம்மையப்பருக்கு கல்யாணம்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம்னா நம்ம கூடுவோம். அப்போ அம்மையும் அப்பளும் ஆடுறாங்கன்னா சும்மா இருப்போமா? அதுவும் பூமியில் ஆடுறாங்கன்னா சும்மா இருப்போமா? மொத்தமாக அங்கே தான் இருந்தாங்களா? எங்கள் திருவலங்காட்டில் எல்லாரும் அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இருந்த பொழுது சிவபெருமானும் ஆடினார், அம்பாலும் ஆடினார். 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து ஆடுகின்ற பொழுது சிவபெருமானுடைய காதுனுடைய தோடு ஆடி ஆட்டத்தில் கீழே விழுந்துட்டுது. இந்தம்மா காளி ஆட்டம் ஆட்டும் போது இந்த காதுனுடைய தோடு கீழே விழுந்துட்டுது. 2மே கீழே விழுந்த பொழுது சிவபெருமான் அந்த காலை தூக்கி அந்த கம்பலை எடுத்து போட்டார். இப்போ அம்பாள் எப்படி தூக்க முடியும்? ஆண் எவ்வளவு மேலே வேணாலும் காலை தூக்கலாம், உண்டா இல்லையா? ஆனால் ஒரு பெண் அவ்வளவு மேலே காலை தூக்க முடியுமா? தூக்கலாம். ஆனால் இவர் கணவர், இவர் முன்னாடி தனியா இருந்தா எவ்வளவு ஆயிட்டுனாலும் வாயா பார்த்துடலாம், ஒரு கை டியா நாரா சொல்லலாம் இல்லையா? ஆனா இங்க யார் யார் உட்கார்ந்துருக்கா? பிரம்மா உட்கார்ந்துருக்கார், சரஸ்வதி உட்கார்ந்துருக்கா, 8 லட்சுமி உட்கார்ந்துருக்கிறாங்க, நாரதர் உட்கார்ந்துருக்கிறார், நாராயணர் உட்கார்ந்துருக்கிறார். அதை விட இன்னொன்னு, இவங்க பெத்த 4 பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைங்க முன்னாடி அம்மா அவ்வளவு ஆயிட்டா காலை தூக்கினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெக்கத்துல தலகுனிந்து ஆணுக்கு கீழதான் பெண் என்பதை விட்டு கொடுத்து போனாலாம். விட்டு கொடுத்து போனா குடும்பம் கெட்டு போகாது என்பதை உணர்த்ததுதான் அந்த நடனம் காட்டினாங்க. இன்னொன்னு, ஆணுக்குள் பெண் அடக்கமாக இருக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆபத்து வராது, விபத்து வராது. நிறைய பேருக்கு அது தெரியாது, உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியாது. நாங்க அடங்கி இருக்கணுமா அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆணுடைய கைக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த பாதுகாப்பு இருக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, தைரியமா இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என் கணவர் இருக்கிற வரைக்கும் தைரியமா சிங்கக்குட்டி மாதிரி வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்க அண்ணா துணை இருந்தார். ஆனா இப்ப இந்த 2 மாதம் கிட்டத்தட்ட வெளியில போயிட்டு திருப்பி வீடு திரும்புவதற்குள்ள ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கும் போது பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து, அப்போ யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆனா அவர்கள் இருவருடைய துணை இருக்கிற பொழுது, அண்ணாவினுடைய துணையும் என் கணவருடைய துணை இருக்கின்ற வரைக்கும் எனக்கு அந்த பயமே இல்லை. எத்தனை மணிக்குனாலும் போகலாம் அப்படின்ற ஒரு மனம் இருந்தது. ஆனால் இப்போ 10 மணிக்கு மேலே போகணும்னா ஒன்று நிகழ்ச்சி பண்ணுற இடத்துலையே நான் தங்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக 10, 10:30, 11க்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். அந்த லெவலில் தான் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைய பெற்றிருக்கிறது. அப்போது ஒரு ஆணுக்குள்ளர இருக்கக்கூடிய அந்த அடக்கம் என்பது பெண்ணாக இருக்கக்கூடியவள் அடங்கி போகணும் என்பதற்காக அவர் சொல்லலை.
ஆணுக்குள் பெண் ஐக்கியம் என்பதை புரிய வைத்தார். அதுல காளிதேவி முடிச்சாங்க. இப்ப எங்க இங்க அருணகிரி பெருமான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பக்திக்காக, ஒரு யாருக்காக, காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாருக்காக தன்னுடைய திருநடன கோலத்தை அந்த தலத்தில் காட்டி முக்தியை கொடுப்பதற்காக அங்க ஆடி காமிச்சார். அது ஆனந்த தாண்டவத்தை ஆடி அவளை உட்கார வச்சு அம்மையாருக்கு அந்த தலத்துல முக்தியை கொடுத்துட்டார். ஆனா அப்போ பிரளயம் வரல. ஏன்? அது தாண்டவம், ஆனந்த தாண்டவம், சந்தோஷமா ஆன தாண்டவம். பிரளயம் வருகிற பொழுது இந்த காளியும் சிவபெருமானும் மாறி 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 ஆடுவார்கள். அப்படி ஆடுகிற பொழுது சிவபெருமானுக்குள்ளர போய் இந்த காளி ஒடுக்கமாகிற பொழுது உலக ஜீவன்கள் அத்தனையும் அந்த லிங்கோத்பவருக்குள்ள போய் ஐக்கியமாகணும். இப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இமையவர்களும் அரி பிரம்மா இவங்க அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்க, அட்டவணையை எடுத்து பார்க்கறாங்க. ஐயோ இன்னும் காலம் இருக்கே, இடையில யார் புகுந்தா இந்த உலகத்தை அழிப்பதற்கு? ஒருவேளை தட்சன் மகள் தாட்சாயினின்னு பேர் எடுத்துட்டு ஒரு தடவை கோச்சிக்கிட்டு போயிட்டாலே, அது மாதிரி இப்போ போயிட்டாலோ, கோவத்துல ருத்ர தாண்டவம் ஆடுறாரோ சிவபெருமான். என்ன தாண்டவம்? ருத்ர தாண்டவம். மனைவி இல்லைன்னா 3 பிடிக்குமா எல்லா ஆண்களுக்குமே. பெண்ணுக்கு ஒன்றும் பிடிக்காது, அவ சக்தி, அதனால அவளுக்கு ஒன்றும் பிடிக்காது. தாங்கிப்பா, எதையும் தாங்கும் இதயம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே ஒரு மனைவி போயிட்டால்னா அந்த கணவரால தாங்க முடியாது. முதல்ல உண்மையாக தன் மனைவியை நேசித்தவராக இருந்தால் அவருக்கு பைத்தியம் முடியும். தன் கணவரை நேசிக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய கணவரை உண்மையாக அவள் காதலித்து, காதலின்னா நீங்க வேற மாதிரி காதல் எல்லாம் நினைச்சு கூடாது, புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்வையினாலே புரிந்து கொள்ளுதல், பார்வையினாலேயே புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்யோன்யமம் என்று சொல்லக்கூடியது அதுதான் இல்லறம். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஏதோ கண்டதும் அப்படின்ற கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. கல்யாணம் என்றால் உயிர் என்று சொல்லக்கூடியது எதுவா இருக்கும்? உடம்பு 2ஆ இருக்கும், உயிர் 1ஆ இருக்கணும். அதான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை. கணவன் மனைவினா அப்படி இருக்கணும். அப்போ இப்ப என்ன நினைக்கிறார், ஒருவேளை அம்மை கோபத்தில் பிரிந்து சென்று விட்டாலோ, அதனால் இந்த சிவபெருமான் கையிலையில் ருத்ர தாண்டவம் ஆடுகிறாரோ, அதனால் பிரளயம் வந்து விட்டதோன்னு அரியும் பிரம்மாவும் எதை அட்டவணையை பார்த்துட்டு காலம் இன்னும் எவ்வளவோ இருக்கே இப்பவே பயத்துல. ஏன்னா அந்த சிவபெருமான் அதுக்கு முன்னாடியே நாராயணருக்கு ஒரு உத்தரவு போட்டுருவார். என்ன உத்தரவு? முன்பே சொன்னலையா, 84 லட்சம் யோனி வேதத்தினுடைய விதைகளை எடுத்து அங்கு வச்சுடுவார், சேமிப்பு பண்ணி. ஏன்னா மறுபடியும் பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உலக சிருஷ்டி நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனுடைய விதையோ வேரோ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அருகம்பிலுக்கு வேர் வேணும் இல்லையா? இப்ப வெட்டி வேர் வேணும். சில மரங்கள் வேரில் வரும், சில மரங்கள் விதையில் வரும், சில மரங்கள் பழத்துல வரும், சில மரங்கள் கொட்டையில வரும், சில ஜீவன்கள் வேர்வையில வரும். வேர்வையில வர ஜீவன் எது? நம்ம தலையில அப்பப்போ உண்டா இல்லையா? அது எதில் வருதுன்றீங்க? நம்ம தலையில வேர்வை அதிகமாக இருக்கின்ற பொழுது உற்பத்தி ஆகக்கூடிய ஒன்று பேன். அது ஒரு ஜீவன். இறைவனுடைய படைப்பெல்லாம் வித்தியாசமானது. அதெல்லாம் யாராலையும் அப்படி ஆராய்ச்சி பண்ணி உள்ள 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 போனோன்னு வச்சுக்க, அப்படியே சொக்கி கீழே விழுந்துருவோம். இப்படியெல்லாம் இறைவன் படைத்திருக்கிறாரான்னு யோசிச்சு பாருங்க. தயிர் புளிச்சிடுது, புளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் வச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுல புழு வந்துடும். அந்த புழுவர் ஒரு 2 நாள் வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு படி அப்படி மேல போயிட்டே இருக்கும். ஒன்னொன்னா. பட்டாம்பூச்சி முதல்ல எப்படி இருக்கும்? புழுவாதான் இருக்கும். அப்புறம் தான் அது பறக்க ஆரம்பிக்கும், ரெக்க வரும், அதுக்கப்புறம் தான் பறக்க ஆரம்பிக்கும். யோசித்து பாருங்க அதெல்லாம். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார்,
ஒவ்வொன்றுத்திற்கும் விதை கொடுத்திருக்கணுமே, என்கிட்ட இறைவன் விதை கொடுக்கவில்லையே, அந்தோ அந்த பிரளயம் வந்துவிட்டால் நான் எப்படி மீண்டும் உலகத்தை படைப்பேன்? யார்? பிரம்மா நடுங்கிறார். ஹரி சொல்றார், இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் நடந்திருக்காது, எதுக்கு கவலைப்படுற? அப்படி நடந்திருந்தால் சிவபெருமான் சொல்லாமல்லாம் நடத்த மாட்டார், நமக்கு செய்தி வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செய்தி வாசிப்பாளர்னு ஒருத்தன் இருக்கான், என்ன நடந்தாலும் சீக்கிரம் வந்து என்கிட்ட சொல்லிடுவானே. யார் அவரு? நம்மள சில நாரதர் இருக்கிற மாதிரி அந்த நாரதர் வந்து சொல்லிடுவாரு. அந்த நாரதரும் காணவேன்னு நினைக்கிறாரா? யார் நினைக்கிறது? ஹரி நினைக்கிறார். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறவர் அவர் தானே. யார? நாராயணா நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்றவர் யாரு? நாரத மகரிஷி. அதனால அந்த நாரதன் கூட வந்து சொல்லாம இருக்கானே அப்படின்னு நினைக்கிறார். இப்ப எல்லாரும் நினைக்கிறது வேற. பிரம்மாதி என்று சொல்லக்கூடிய பிரம்மான் நினைக்கிறார் ஒரு பக்கம், ஹரி நினைக்கிறார் ஒரு பக்கம். சூரியன் சந்திரன் போய் ஒளிந்து கொண்டார்கள் பயத்தில். ஒரு பக்கம் 33 கோடி தேவர்கள், பிரளயம் வந்துருச்சு, இந்த சூரியனும் சந்திரனுமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு என்னன்னு அவங்களும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். இவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க ஒளிந்து கொண்டதை பார்த்த சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, என்ன இவ்வளவு இருள் இருக்கு? பார்வதி, இன்னைக்கு என்ன அமாவாசையா? இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இன்னைக்கு நல்ல வளர்பிறை திதியில் தான் இருக்கின்றது. அப்படி இருந்தும் ஏன் இப்படி? எது? அண்ட சராசரங்கள் இருண்டு கிடக்கின்றது. அப்புறமா அந்த அம்மா வந்து கொஞ்சம் அப்படி வெளியில வந்து வானத்தை அப்படி எட்டி பார்த்தா அவளுக்கு தெரியுதான், தன் அழகிய மகனாக இருக்கக்கூடிய யாரு? இந்த முருகப்பெருமான் இருக்காரு, அவரு என்ன பண்றாராம்? மயில் மேல பறந்து வராராம். அந்த மயில் மேல பறந்து வரக்கூட, சுவாமி ஒன்றும் இல்லை சுவாமி, நம்ம பையன் மயில் மேல வரான் சுவாமி. அதற்கா இவ்வளவு பிரளய காலம்? அப்போ இந்த முதல்ல மயில் மேல முருகப்பெருமான் உட்கார்ந்த உடனே அந்த மயிலுக்கு அவ்வளவு சந்தோஷமா. நமக்கெல்லாம் முதல்ல BMW ஒரு காரு வாங்கி அந்த காருக்குள்ள நம்ம ஏறி உட்கார்ந்தா சரி, அதெல்லாம் கூட ரொம்ப சிம்பிள். நாமளே ஒரு ஃப்ளைட் வாங்கி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பைலட்டை போட்டு அந்த பைலட்டை உட்கார வச்சுட்டு நாம் அந்த பைலட் பக்கத்தில் அப்படி உட்காந்து பறக்க ஆரம்பிச்சோன்னா வரும் பாருங்க. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் பூமியில் போகிறது, அது ஆகாயத்தில் போகிறது. அப்படி போகிற பொழுது நமக்கு கிடைக்கும் இல்லையவா ஒரு சந்தோஷம். அடையேங்க, இங்கிருந்து திருச்சிக்கோ அல்லது மதுரைக்கோ ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தால் வரும் பாருங்க. முதல்ல போகிறப்பா, நான் கூட ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டேன். உண்டா இல்லையா? அந்த சந்தோஷத்திற்கு எல்லை இருக்குமா? அட காசு அப்புறமாங்க, பணம் பிறகுதான். அந்த முதல்ல ஒரு காலத்தில் பஸ்ஸில் ஏறும் பொழுது ஒரு சந்தோஷம் இருந்தது, காரில் ஏறுறதுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஆட்டோவில் ஏறுறது, பைக் ஓட்டுறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய காரு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ட்ரெயின்லேயும் போய் இறங்கின உடனே சந்தோஷம் இல்லை. எனக்கு கூட ஒரு ஆசைங்க, இன்ன வரைக்கும் நான் மெட்ரோவில் போகலைங்க. அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு அமையலை. நான் கூட இன்னும் மெட்ரோவில் போகவே இல்லை. எல்லா ட்ரெயின்லையும் போனேன், ஆனால் இன்னும் கடவுள் ஏன்னா மெட்ரோவை மட்டும் என்னை விட்டு வச்சுக்கிறார். ஆசை யாரை விட்டது? அனுபவிப்பதற்காக தானே இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். நல்லதை கெட்டதை அல்ல. என்ன நான் உடனே சொன்ன உடனே அம்மா நல்லது என்ன எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் அனுபவிக்கிறதுக்கு தான் உடனே கலவையும் கற்று மரன்ற பழமொழியை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் எல்லாமே அப்படித்தானே பண்ணுறோம். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், அந்த சந்தோஷத்திற்கு எல்லை இல்லை. யார் சந்தோஷத்திற்கு? இந்த காளி தேவி பட்ட சந்தோஷத்திற்கு அளவு இல்லை. ஏன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் அதில் சொல்கிறேன் பாருங்க, சூட்சமம். நம்ம பிள்ளைங்க முதல்ல பைக் ஓட்டும் போது சந்தோஷமாக இருக்கும், சைக்கிள் ஓட்டும் போது சந்தோஷமாக இருக்கும், கார் ஓட்டும் போது சந்தோஷமாக இருக்கும். முதல்ல என் பிள்ளைக்கு நான் கார் வாங்கி கொடுத்து அவன் என்னை உட்கார வச்சுட்டு போகும்போது நான் அடைந்த சந்தோஷத்தை உலகத்தில் யாராலேயும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. இது நிஜம். ஏன்னு கேட்டால்
நம்ம பார்த்து பருந்து வளர்ந்தது, நம்மளை உட்கார வச்சு கார் ஓட்டுது. அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடுன்னு சொல்ல முடியாது. அதை அனுபவித்தால் மட்டுமே. அவன் பிறந்து என்னை அம்மானு கூப்பிடும் போது ஒரு சந்தோஷம் கிடைச்சதில்ல, அதை விட இது 1000 மடங்கு சந்தோஷம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதே சந்தோஷம் தானே அந்த சிவகாமி என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மையாருக்கும் ஏற்பட்டிருக்கும். நம்ம பிள்ளை மயில் மேலே, ஏன்னா அந்த அம்மா நந்தி மேலே உட்கார்ந்தே பழக்கம், சிங்கத்தின் மீது உட்கார்ந்து பழக்கம், மயிலின் மீது அமர்ந்த அந்த அம்மாவுக்கு பழக்கம் கிடையாது இல்லையா? சிங்கம் வேகமா போகும், நந்தியம்பெருமானும் வேகமா போவார். ஆனா மயில் போகக்கூடிய வேகத்திற்கு கட்டுப்பாட்டு கருவி கிடையாது. அது போகிறதுக்கு கட்டுப்பாட்டு கருவி கிடையாது. அதுக்கு வாரியார் சுவாமிகள் தான் சொல்வார், ஜோன்னு மழை பெய்யுமா, இடி மின்னல் புயல் காற்று என்று சொல்லக்கூடிய அனைத்தும் மழை என்பது அப்படி ஒரு மழை பெய்யுமா. அப்படி பொழிகிற பொழுது ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவாராம், தன் மீது ஒரு துளி கூட விழாமல் ஆஞ்சநேய சுவாமிகள். அந்த ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய வேகத்திற்கு எந்த கட்டுப்பாட்டு கருவி வைக்க முடியும் பார். அது மாதிரி இப்ப மலியினுடைய வேகம் அவ்வளவாக இருக்கிறது. அப்படி வேகமா போகிற பிள்ளைய பார்த்து அம்பாள் சந்தோஷப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் சொல்றாரு, அடி பாவி, உன் பிள்ளை இவ்வளவு வேகமா போறது பெரிய விஷயம் இல்லை. சூரியனை காணோம், சந்திரனை காணோம், பிரம்மாவை காணோம், நாராயணனை காணோம், 33 கோடி தேவர்களையே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, உலக ஜீவன்கள் எல்லாம் பிரளயம் வந்து விட்டதோன்னு பயந்து நடுங்கி போயிருக்கு, எல்லாம் நடுங்கி போயிருக்கு. அப்படி நடுக்கம் வந்த பொழுது முருகப்பெருமான் 33 கோடி தேவர்களுக்கு, பிரம்மாவுக்கு, அரிக்கு இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதத்திற்கும் அபயக்கரம் காட்டி அடியேன் முருகன் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாராம். யாரும் பயந்துராதீங்க. என்ன சொல்றாரா? ஒன்றும் இல்லை, நான் ஏறி அமர்ந்த உடனே சந்தோஷத்தில் இந்த மயில் அவ்வளவு வேகமாக பறந்து விட்டது, பிரளயம் வந்து விட்டது என்று யாரும் பயப்பட வேண்டாம். நான் முருகப்பெருமான், யாரு? சிவ புதல்வன், பார்வதி தேவியினுடைய குமாரன், நான் இருக்கின்றேன் அபயகரம் காட்டினாரா. உடனே பார்த்தாங்களா, அடடே ஒன்றும் இல்லைங்க, இது இந்த முருகப்பெருமான் பண்ண விளையாட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பிரளயம் வந்து விட்டதோன்னு ஒரு செகண்ட் பயம் எல்லாருக்கும். அப்படி பயந்தவர்களுக்கு என்ன சொல்றாரா முருகப்பெருமான்? நான் வந்து விட்டேன், நான் இருக்கின்றேன், பயப்படாதீங்க. நமக்கு அதீத துன்பம் வரும்பொழுது யாராவது கை கொடுத்து நான் இருக்கேன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது தெய்வமே வந்து சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம், யோசிச்சு பாருங்க. அந்த சந்தோஷத்திற்கு அளவு இருக்க முடியுமா? அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், காற்றை கலாப மயிலாம், கற்றை கலாப மயிலாம், சிங்கார குங்கும படிரகம் ருக மத யுகல சித்திர பயோதர கிரி தெய்வ வாரண வனிதை புனிதன் குமரன் திருத்தணிகை மகீரதன் இருங் கங்காதரன். இந்த கங்கையை வற்ற வைத்து மீண்டும் கங்கை உற்பத்தி ஆகி சரவண பொய்கையில் நீராட்டி கொண்டு போய் அந்த சரவண பொய்கையில் சேர்த்த. அதனால இவருக்கு என்ன பேரு? என்ன பேர் சொல்வாங்க? முருகப்பெருமானுக்கு கங்காதரன் ஒரு பேர் உண்டு. கங்கையில தவழ்ந்ததுனால, கங்கையில அவங்க அப்பா திருமுடியில வச்சதுனால அவங்க அப்பாவுக்கு ஒரு பேரு. என்னென்ன? கங்காதரன் ஒரு பேரு. கார்த்திகை என்று சொல்லக்கூடிய பெண்கள் வளர்த்ததனால கார்த்திகேயன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவள் யாரு? இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கீதம் ஆகிய சுரலய கிருபாகரன் கார்த்திகேயன். கிருபாகரன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொழுது கூட ஒரு ஜீவன்களை கூட முருகா என்று அழைத்து விட்டால்
அடுத்த வினாடி மயில் மேல ஓடி வந்து இருகரம் கொடுத்து காப்பாற்றுவாராம். எப்படி? முருகான்னு கூப்பிட்டா, ஒரு கால் கூப்பிட்டா இரு காலில் வந்து என்ன பண்ணுவாராம்? இருகரம் கொடுத்து கூப்பிடுவாராம். அப்ப அந்த கூப்பிடுகிற பொழுது அவர் சொல்லும் பொழுது சொல்றார் என்னது? சித்திர விசித்திர மயிலை பயபக்தியோடு துதிக்கக்கூடிய அருணகிரி பெருமான் தெய்வ யானையினுடைய மணாளன் என்று ஆரோகணித்து வரக்கூடிய அழகை கண்டு ஆனந்தம் கொள்கிறார்களாம் தந்தையும் தாயும். யாரு? அம்மையப்பர். அதுக்கு அடுத்து சொல்றார், என்ன சொல்றாரா? இந்த யுகம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம், கருணையின் தன் பார்வையினால என்ன நினைக்கிறாரா? நான் இருக்கின்றேன். முருகப்பெருமான் எல்லாருக்கும் சொல்றார், நான் இருக்கின்றேன், 7 புவனங்களும் ஏறுகின்ற அச்சத்துடன் நெருங்கி இருந்தாலும் கூட நான் இருக்கின்றேன், அஞ்சாதீர்கள் என்று முருகப்பெருமான் அபயகரம் காட்டுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? மயில் சும்மா பறந்து வந்தது, யாரும் பயப்பட வேண்டாம்னு அவர் சொல்லிட்டதற்கு பிறகு உடனே என்ன பண்றாங்களா? பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது எலும்பு கூடை மாலையாக போட்டுக்கொண்டு இந்த சிவபெருமானும் காளியும் சிவ நடனம் என்கின்றதை ஆடுகிற பொழுது ஊழி காலம் வந்துவிட்டதோ என்று பயந்தவர்களுக்கு அபயக்கரம் காட்டிய திருத்தணிகையில் வாழக்கூடிய தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ யானையினுடைய மலாலனாக கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஏறி வருகின்ற மயிலாம். அப்போ ஒரு பிரளயமே வந்துட்டதுன்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனா பிரளயம் வந்ததா அப்படின்னா வரல. வந்ததான்னா வரல. ஆனா என்னன்னா, இது தோகையே முதல்ல முருகப்பெருமானை ஏற்றி கொண்டு அப்படி பறக்கிற பொழுது நடந்த ஒரு அதிர்ச்சி. இந்த கார் ஓட்டுறதுக்கு முதல்ல ட்ரையல் பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு 120 போனால் என்ன ஆகும்? 120 போனால் பிரச்சனை இல்லை, ரோட்டில் குறுக்க யாராவது மாட்டினாங்க இது என்ன ஆகும் இல்லையா? ஒரு எதுலையோ போய் மோதணும்னா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா? அதுபோல வந்ததான் இந்த அதிர்ச்சி. அது மாதிரி வந்த ஒரு அதிர்ச்சி. அப்படி வந்ததுனால உனக்கு விளையாட்டோ முருகா? இந்த 33 கோடி தேவர்கள் கேட்குறாங்க, ஏற்கனவே சூரபதுமன் விளையாடிய விளையாட்டு போதாதா முருகா? ஒரு நிமிடத்தில் எங்கள் அத்தனை பேரையும் பயத்தில் ஆழ்த்தி விட்டீரே, இது ஒரு விளையாட்டா உனக்கு? உங்க அம்மையப்பர் ஆடுற விளையாட்டே எங்களால் தாங்க முடியாது. அம்மையப்பரே ஆடக்கூடிய விளையாட்டே நம்மளால தாங்க முடியாதான். ஒரு முறை இப்போ தானே சமீபத்தில் சிவராத்திரி போச்சு. இந்த சிவராத்திரிக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணலான்னு சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் வான்வழியாக பறந்து வந்தாங்களாம். இந்த பறந்து வந்த அடுத்த வினாடி பார்த்தாங்களாம், அம்மையார் சொன்னாங்களாம், சுவாமி சிவராத்திரி ஒவ்வொரு சிவன் கோயிலையும் 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்களாம். உங்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு கருணை உள்ளவர் இல்லைங்களா அப்படின்னாங்களாம். அடி போடி நீ வேற, அவங்கெல்லாம் என்னை பார்க்கவா வந்துக்கிறாங்க? சுவாமி என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்க? உங்களை பார்க்கறதுக்கு தானே சுவாமி இவ்வளவு பேரை வந்துக்கிறாங்க. சரி வா போகலாம், அங்கே நடக்கிறது என்னன்னு ஒரு வேடிக்கை பார்க்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் அதே கோலத்தில் தான் போனாங்க. 2 பேரும் உள்ள ஒரே கோலத்தில் போய் நின்றுட்டு அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொல்கிறாங்க, சிவாச்சாரியாரே என்னையா வேஷம் போட்டு உள்ளே வந்துக்கிற? நில்லு, நேராக யாரையும் கேட்காம உள்ள வந்துட்டேன், கேட்டு வர்றது இல்லையா? நான் தான் சிவாச்சாரியாரே, சிவபெருமான். இப்படிதான் ஊரில் நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறாங்க அப்படின்னார். இவருக்கு மறுபடியும் சொன்னார், நான் தான் ஏன் சிவபெருமான். யோ கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தியா இல்லையா? சும்மா சிவபெருமான் சிவபெருமான்னு சொல்லிகிட்டு இருக்காத, வழியை விட்டு நில்லு, எனக்கு தான் இன்னைக்கு தான் கிடைக்கும் கொஞ்சமாச்சும், நீ வேற அதுக்கு வேற நந்தி மாதிரி குறுக்கல் நிற்காது போ. இப்படி சொன்னவனே, இல்லையா உண்மையாகவே சொல்கிறேன், நான் தாயா சிவபெருமான். அப்படியா? அங்கே இருக்கிற அபிஷேக எதை சொம்பை எடுத்து கொடுத்து இதை தங்கமாக்கி காட்டு, நான் நம்புகிறேன். சிவபெருமான் தொட்டார், தங்கமாயிடுச்சு.
இது இங்க கூட்டத்தில் இருந்து ஒரு 10 பேர் லைன்ல நின்றுட்டு இருந்தவங்க பார்த்தாங்க, ஒருத்தரையும் காணும், எல்லாம் பறந்து போயிட்டு, எல்லாம் ஒருத்தரையும் காணும். சுவாமி நீங்க பண்ண திருவிளையாடல ஒருத்தரும் காணும் சுவாமி, எல்லாம் பயந்து ஓடி போயிட்டா. அடியே இருடி, முழுசா இன்னும் கதை முடியல. என்ன சுவாமி சொல்றீங்க, இரு அப்படின்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அண்டா குண்டா பண்டை பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள நுழைஞ்சி, சுவாமி இதை தொட்டு கொடுங்கோ, சாமி இதை தொட்டு கொடுங்கோ, சுவாமி இதை தொட்டு கொடுங்கோன்னா. எதுக்கு? அந்த சொம்ப தங்கமாக்கின மாதிரி இந்த அண்டா குண்டாவெல்லாம் தங்கமாக்கி கொடு. நாமே கோயில் கட்டிட்டு பணத்தை போட்டு நாமே அந்த இறைவனிடத்தில் வணங்குகிற பொழுது பணத்தை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டோன்றோம். இதான நிஜம். என்ன கேட்கணும்? அறிவை கொடு, ஆயுளை கொடு, உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, நீண்ட ஆயுளையும் அறிவையும் நோயற்ற வாழ்க்கையும் கொடு. என் சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக வல்லால மகாராஜா கேட்டார், எனக்கு சந்ததி இல்லையேன்னு வருத்தம் இல்லை சுவாமி, எனக்கு பின்னால் என் திருத்தொண்டு என்று சொல்லக்கூடியதை செய்வதற்கு வாரிசு இல்லையே என்றுதான் வருத்தமே தவிர நான் பாவம் செய்தேன் அதனால் எனக்கு பிள்ளை இல்லை என்ற வருத்தம் இல்லை. என் சந்ததி எதுவும் உனக்கு திருப்பணி செய்ய முடியாதே என்பதுதான் வருத்தம்னார். நானே உனக்கு சந்ததியாக வருகிறேன் என்று அந்த சிவபெருமான் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி என்னைக்காவது சிவபெருமானை வாழ்த்தியது உண்டா? சிவனே நீ ஏன் தனிமையில் இருக்குன்னு சிந்தித்தது உண்டா? அதே யாரு கேட்டா? 6 நாளில் ஒருத்தர் கண்ணை கொடுத்தார். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று 6 நாள் அனைத்தையும் துறந்து விட்டு இந்த அப்பனுக்காக கண் கொடுக்கிறேன்னு கொடுத்தாரே. நம்மால முடிஞ்ச வரைக்கும் இந்த இறைவனுக்காக என்ன ஒரு நிமிடத்தையாவது ஒதுக்குறோமான்றது தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு 30 செகண்ட் இறைவனுக்காக ஒதுக்குறோமா? அதுக்கே நேரம் இல்லைன்றோம். நிச்சயமாக எல்லாரும் கையில ஒரு செல்போனை வச்சுட்டு 3 மணி நேரமானாலும் அதை நோண்டி கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு கோயில்ல வந்து உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து முருகநாமத்தை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. கேட்டா நேரம் இல்லைன்றோம். அப்புறம் எப்படி நமக்கு வந்த வினை தீரும்? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு செகண்ட் பிரளயம் வருகிறது, வருவதற்கு முன்னாடி நாம் எல்லாம் காப்பாற்றி கொள்ளுவதற்கு அபயகரம் தருவதற்கு தயாராக இறைவன் இருக்கின்றார். ஆனால் நினைப்பது யார்? அதான் அங்க இருக்கக்கூடியது. அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், ஊழி காலம் இல்லை என்று பிரம்மாதி தேவர்கள் உள்பட அனைவரும் ஒரு செகண்ட் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்களாம். இது முருகன் விளையாட்டு. முருகப்பெருமான் ஏறி அந்த மயில் மீது சவாரி செய்கிற பொழுது அது விஸ்வரூப தரிசனம் எடுத்ததினால் வந்த விளைவு இவ்வளவும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், முருகப்பெருமான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கிறார் என்று அனைவரும் பெருமூச்சு விட்டார்களாம். அப்போ ஒரு செகண்ட் என்னன்னு கேட்டா, அசுரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தேவர்களுக்கு இன்பமயமாக இருந்தார். எது? இந்த மயில் புறப்பட்டு வருகிற பொழுது முருகன். ஆனா அதுவே அசுரர்களுக்கு எப்படி இருந்துச்சான்? கிடுகிடு கிடு 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 நடுங்கினார்களாம். எப்படி நடுங்குறாங்க? அப்படியே நடுக்கம் வந்து விட்டதான். என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு அசுரர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது, தேவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சை கொடுத்தது. அப்ப யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு முருகப்பெருமான் அந்த மயில் என்று சொல்லக்கூடியதன் மேலே அவர் ஏறி அமர்ந்து வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றதான் இங்க அருணகிரி பெருமான். நீங்க நினைக்கிற மாதிரி இது கற்பனை கிடையாது.
அருணகிரி பெருமானுடைய கற்பனை கிடையாது. இந்த பாடலை அருணகிரி பெருமான் பாடுகிற பொழுது அந்த மயில் எந்த அளவுக்கு வேகமாக வரும் என்பதை அந்த அருணகிரி பெருமான் கண்ணு முன்னாடி இந்த முருகப்பெருமான் அதை வர்ணித்து இருக்கக்கூடிய காட்சி தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மயில் விருத்தம். அப்போ அந்த மயிலினுடைய தன்மை என்னவாக இருக்கும், அதனுடைய திருவருள் எவ்வளவு இருக்கும், அந்த மயிலை எப்படி இந்த முருகப்பெருமான் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றார், அதை நாம சிந்திக்கணும். இந்த இடத்துல அண்ட சராசரங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய கலியுக வரதனாக முருகப்பெருமான், கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத முருகப்பெருமான். என்ன பெருமான்? தீது புரியாத தெய்வமே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. யார் சொல்றார்? சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார். திருப்போரூர் முருகப்பெருமான் பேசும் தெய்வம். அவர் தான் பேசுவாரான்னு இல்லை, இங்க இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியும் பேசுவார். நம் பக்தி எவ்வளவு என்பதை நாம் காட்டினோம். நம்மளுடைய பக்தி எவ்வளவு என்பதை காட்டணும்னா இந்த முருகப்பெருமானும் பேசுவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியதுதான். அது மட்டும் இல்லை, சந்தோஷமான தலம், அறுபடை வீடுகள்லயே சந்தோஷமான ஒரு தலம் அப்படின்னா அது எது? அறுபடை வீட்டிலேயே சந்தோஷமான தலம்னா அது எது? சூரசம்காரம் நடக்காத தலம். அதனால தான் இந்த மயில் விருத்தத்தில் வேற எந்த படை வீட்டையும் அதிகமாக சொல்லி இருக்க மாட்டார். மறுபடியும் மறுபடியும் பாருங்க, திருத்தணி 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 திருத்தணினே கொடுத்துருப்பார். ஏன் அவர் திருத்தணி திருத்தணினே கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் சூர சம்ஹாரம் கிடையாது. மற்ற எல்லா தலத்திலும் சூர சம்ஹாரம் உண்டு. இந்த தலத்தில் மட்டும்தான் வள்ளியம்பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு தம்பதி சமேதராக சந்தோஷமா கோபம் தணிந்த தலம் செரு தணிகை என்பதாக இருந்ததுதான் திருத்தணிகையாக மாறினது. அப்போ நம்ம அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தா நம்ம மனசில் இருக்கக்கூடிய செருக்கு அனைத்தும் போயிடுமா. ஒரு 6 செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் கணவன் மனைவி தள்ளுபடி ஆயிடும், ஒற்றுமையாக வாழ்வாங்க. 6 செவ்வாய்க்கிழமை போகணும், 6 சஷ்டிக்கு போகணும், 6 கிருத்திகைக்கு போகணும். டைவர்ஸ் நடக்கக்கூடிய தம்பதி என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை, பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒரு 6 வாரமோ 6 மாதமோ திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒற்றுமையாயிடும். திருந்தாதவர்களை திருத்தக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாரான்னு கேட்டா திருத்தணிகை முருகப்பெருமான். கை தட்டணும். அதுக்கு சாட்சியாக எத்தனையோ தம்பதியர்களுடைய வரலாறு இருக்கிறது, எத்தனையோ தம்பதியர்களுடைய வரலாறு இருக்கின்றது. அதே மாதிரி திருத்தணிகை முருகப்பெருமான் இடத்துல பசின்னு சொன்னா அடுத்த வினாடி ஏதாவது கிடைச்சிருமா. படிவிழா நடத்துவாங்கல்ல, என் கணவரெல்லாம் பல வருஷம் படிவிழா நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலமாக ஜனவரி 1 அன்னா அங்கே தான் இருப்பாங்க. சித்திரை 1 அன்னா திருப்போரூர் முருகப்பெருமான் கோயிலில் படிவிழா நடத்துவாங்க. அதே மாதிரி அதாவது வைகாசி மாதம் விசாகத்தில் வந்து பாருங்க, வைகாசி மாதத்தில் கருட சேவை நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு ஒரு சத்திரத்தை எடுத்து உணவு செய்வாங்க. அவர் இப்போ இல்லாததுனால அந்த திருப்பணியெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆட்கள் இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி எல்லாம் திருப்பணி செய்தவர். அப்போது அதுபோல திருப்பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு போகிற பொழுது திருத்தணியில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வுன்னா, படி ஏறி ஒரு படிக்கு ஒரு பாட்டு பாடினே போவாங்க. இந்த ஒரு படிக்கு ஒரு பாட்டு, ஒரு திருப்புகள் பாடிட்டு, ஒரு தேவாரம் பாடி, ஒரு திருப்புகள் பாடி, ஒரு கந்தர் அலங்காரம் பாடிட்டே போவாங்க. அப்படி போகிற பொழுது ஒருத்தருக்கு இரவு 2 மணி, பசி தாங்க முடியாத பசி, என்ன பண்ணலான்னு தெரியல. சிறுகுடல் பெருகுடலை சாப்பிடுது, பெருகுடல் சிறுகுடலை சாப்பிடுது. எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு பாடிக்கிட்டே போறா. டீ காப்பி முருகனுக்கு, இட்லி காப்பி முருகனுக்குன்னு இவர் என்ன சொல்றாரா, இட்லி காப்பி முருகனுக்கு அரோகரா, டீ காப்பி முருகனுக்கு அரோகரா.
ஒவ்வொரு படி ஏறும் போதும் இந்த பக்தர்கள் பார்க்குறாங்க, இது என்னது, இது இட்லி காப்பி முருகனுக்கு, டீ காப்பி முருகனுக்குன்னு, இடையில இது ஏதோ ஒரு வித்தியாசமான அரோகரா வருதுன்னு எல்லாரும் திரும்பி பார்த்து, என்னையா பசி சாமி ஒன்றும் முடியல, ஐயா பாதி வழியில் வந்து பசின்ற, ஒன்று கீழே போகணும் இல்லைன்னா மேலே போகணும், நடுவில் வந்து பசின்னு கேட்டால் என்னையா பண்ணுறது அப்படின்னு. என்னையா பண்ணுறது, சரி முருகன் வழி செய்வார் அப்படின்னா பாதி படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல சுட சுட போண்டாவும் டீயும் கொண்டு வந்து ஒரு சிறு பையன் அனைவருக்கும் கொடுத்து விட்டு போனதாக இன்னைக்கும் திருத்தணி வரலாற்றில் உண்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, மகிழ்ச்சியான தலம். திருத்தணி முருகனை எப்பயும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்போ மகிழ்ச்சியான தலம். அடுத்து அந்த தலத்தை இந்த மயில் விருத்தத்துல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திருத்தணியை தான் சொல்லியிருக்கிறார். திருச்செந்தூர் தலத்தையோ இல்லை பழனி தலத்தையோ எல்லாம் சொல்லவே இல்லை. நானும் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரேன், எல்லா தலத்திலையுமே திருத்தணி திருத்தணி திருத்தணின்னு தான் கொடுத்துக்கிறார். அப்போ ஏன் அவர் திருத்தணியை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை தவிர இந்த மயில் விருத்தத்தை படித்தால் வேற ஒன்றும் கிடைக்காது என்பது. ஏன்னா நம்ம மனம் மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும்தான் நம்மால வாழ முடியும் இல்லையா. மனம் மகிழ்ச்சி இல்லாம எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனம் சந்தோஷமா இல்லை, சந்தோஷமா இல்லாதவர்கள் எப்படி வாழ முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன வாழ்க்கையோ, ஏண்டா பிறந்தோம், இப்படிதானே நம்மளுடைய எண்ணம் தோன்றும். அப்போ அந்த ஒரே காரணத்திற்காக இதுல இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களிலுமே என்ன கொடுத்திருக்கார்? திருத்தணி திருத்தணி திருத்தணியே அப்படியே கொடுத்திருக்கார். ஏன் அதை கொடுத்தார் அப்படின்னா, அந்த ஒரு தலத்தில் முருகப்பெருமான் நிறைய பேர் பழனிலையும் கொடுக்கிறார், திருச்செந்தூர்லையும் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா தலத்திலும் சூர சம்ஹாரம் நடக்கும். இந்த ஒரு தலத்தில் சம்ஹாரம் கிடையாது. ஏன்னு கேட்டா, நிறைய பேர் நினைக்கிறோம் இந்த தலத்துக்கு போனா அதிகமாக கிடைக்குமா, அந்த தலத்துக்கு போனா அதிகமாக கிடைக்குமான்னு. ஆனா நமக்கு சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தணி முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசித்து வாங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியதற்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவார். கோடிக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக அந்த முருகப்பெருமான் தீர்வை தருவார். அதான் திருத்தணிக முருகப்பெருமான். இப்போ அதைத்தான் இங்கு சொல்ல வருகிறார். என்ன சொல்றார்? எளியோரை காக்கவென்று முக்கண்ணின் நெற்றிக் கண்ணில் பொறியாக உதித்தவன் வெம்மை என்று சொல்லக்கூடிய உலகம் தாங்குமோ என்று நினைத்து கங்கை என்று சொல்லக்கூடியது வாங்கி தாங்கி கொண்டால் சரவணத்தில் அவள் தவழ்ந்து வருகிற பொழுது காங்கேயன் என்கின்ற நாமத்தோடு 6 திருக்கார்த்திகை பெண்களால் இன்பமயமாக வளர்க்க பெற்றார். அதனால கிரவஞ்சம் துளைத்த அதிதீரன் சினம் தனிந்த தணிகை மலை என்று சொல்லக்கூடிய தணிகை மலையில் தன்மையாய் மகிழ்ச்சியா இருக்காராம். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காராம். எதுல? திருத்தணிகையில் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கார். கோயில் கொண்டிருக்கக்கூடிய தயாபரணம். யாரு? தயாபரணம். அப்படி தயாபரனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நடத்துகின்ற மயிலே உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாராம் அருணகிரி பெருமான். அப்போ அந்த மயில் எவ்வளவு திருவருளை பெற்றிருக்க வேண்டும், எத்தனை ஜென்மத்தில் அந்த மயில் முருகப்பெருமானுடைய வாகனமாக ஆவதற்கு எத்தனை யுகம் தவம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொருவரும் தவம் செய்யணுமா. தவம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கலியுகத்தில் போய் ஏதோ எங்கேயோ உட்காந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றி கொண்டு சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதெல்லாம் இல்லை. கலியுகத்தில் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ராமான்னு சொல்லுங்க, கோவிந்தான்னு சொல்லுங்க, சிவான்னு சொல்லுங்க, சிவாய நமன்னு சொல்லுங்க, முருகான்னு சொல்லுங்க, குமரான்னு சொல்லுங்க, கார்த்திகையான்னு சொல்லுங்க, கதிர்வேலான்னு சொல்லுங்க, வேலாயுதான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தில் அந்த நாமாவளி என்கின்ற நாமத்தை உங்களுக்கு எது தெரியுமோ தெரியாதோ முருகா 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 சதா சர்வகாலமும் வேலும் மயிலும் துணை எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோமே ஆனால் அதுவே கலியுகத்தில் தவம். அதுக்கப்புறம் இன்னொரு தவம் இருக்கு.
இங்கே உட்காந்து கேட்டுன்னு இருக்கீங்க தெரியுமா, இதெல்லாம் சாதாரணமாக அமைஞ்சிராது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் இந்த மயில் விருத்தத்தை சிந்திக்க வேண்டும் என்று அந்த பிரம்மா ஏற்கனவே இந்த முருகப்பெருமானுடைய திருக்கரத்தால் எழுதியிருந்தால் மட்டும்தான் இதை உட்கார்ந்து சிந்திக்க முடியுமே தவிர இல்லைன்னா நிச்சயமா முடியாது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்பேற்பட்ட ஒரு சிறப்பைத்தான் இங்கு சொல்லுகிறார். அதனால அந்த மயிலுக்கு அனந்த கோடி நமஸ்காரம்னு அருணகிரி பெருமான் 6வது பாடல்ல முடிக்கிறார். 7வது பாடல் தீர பயோதசி கதிக்குமோ காயம் செகு தலமும் நின்று சுழல, ஜகதலமும் நின்று சுழல, திகழ்கின்ற முடிமௌளி சிதறி விழ, வெண்சிகை தீ கொப்பளிக்க வெகுளுறும் பாரா பானா முடி அனந்தன் முதல் அறவெலாம் பதபதைத்தே நடுங்க, படர் சக்கர வாலகிரி துகள் பட, வையாலி வரு பச்சை பிரபாவல மயிலாம், அர பிரதாப புலகித மதன படீர அமிர்த கலச கொங்கையால், ஆடும் மயில் நிகர்வல்லி அபிராம வள்ளி பரமானந்த வள்ளி சிறுவன், கோரத்ரி சூல திரியம்பக ஜடாதர குரு தரு திரு தணிகை வேல், கொடிய நிசிசரர் உதிரம் எரி புகுத விபுதர்பதி குடி புகுத நடவு மயிலே. இது 7வது பாடல். இதுல சொல்றார் தீர பயோதசி கதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயமும் ஜகதலமும் நின்று சுழல. அதாவது இப்போ கிழக்கு முன்பே சொன்ன இல்லையா, கிழக்கு மேற்கெல்லாம் திசை அதாவது அப்படியே இருக்கு. இந்த மயில் புறப்பட்ட உடனே திசைகள் மாறி போச்சு, மலைகள் மாறி போச்சு, பூமி கீழே போகுது, ஆகாயம் மேலே அதாவது ஆகாயம் கீழே வருது. இப்படி மாறி மாறி சுழலுகின்றது. அப்படி சுழல்வதை பார்த்த உடனே என்ன பண்றதா, திகழ்கின்ற முடிமவுளி சிதறி, பல வருடங்களாக ஒரே ஒருவரை கூட தீண்டாமல் அந்த நாகங்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் போன்ற கற்கள் எல்லாவற்றையும் சிதறி மேல தெரிக்கிற பொழுது இப்ப என்ன நினைக்குதான் அந்த நாகங்கள், அஷ்ட நாகங்கள் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கு. ஆதிசேஷன், வாசுகி, தட்சன், கார்கோடகன், பதுமன், மகாபதுமன், குலிகன், சங்கபாலன், இவங்க 8 பேர் தான் அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுதான், பதை பதைத்து நடுங்குதான். அப்படி நடுங்குகின்ற பொழுது வாயிலிருந்து தீ கொப்பளிக்குதான். எங்கிருந்து தீ, இந்த நாகங்கள் கிட்ட இருந்து தீ கொப்பளிக்குது. பாதாள உலகத்திலிருந்து மேல தீ கொப்பளிச்சு வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கும் அப்படி இருக்கான்னு ஒரு கேள்வி. எரிமலை பார்த்துருப்பீங்க இல்லையா, சில நாடுகளில் காட்டுவாங்க. எரிமலை இப்போதான் என்ன பண்ணுது, வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க, எரி குழம்பு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையா? ஆனால் நம்ம நாட்டில் இல்லைன்னாலும் ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம நாட்டில் எந்த தலம்னு சொல்லுங்க பார்ப்போம். திருவண்ணாமலை தலம் அப்படிதான் இருந்தது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்னி தலம் எரி குழம்பாக இருந்துதான் பாறையாக மாறினது. அதில் இருக்கக்கூடிய துகள்கள் என்று சொல்லக்கூடியதை எடுத்து இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ண பொழுது 100 டிகிரி செல்சியஸ் இருக்கின்றது என்பதை, வெப்பம் இருக்கின்றது என்பதை இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தலம் திருவண்ணாமலை தலம். அந்த தலத்தில் இருந்துதான் நமக்கெல்லாம் அருணகிரி பெருமான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடி கொடுத்ததற்கான அற்புதமான தலம் அதுதான். அது மாதிரி இப்ப அந்த பாம்புகள் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணுதா, நெருப்பு உமிழ் என்று சொல்லக்கூடிய தீ குழம்புகளை எல்லாம் வாய் வழியாக கக்குகிறது. அப்படி கக்கியதனால மேலே இருக்கக்கூடிய ஜீவன்கள் நிலை என்னாகும்? ஏன்னா பார்க்கடலை கடைந்த பொழுதாவது விஷத்தை தான் கக்குச்சு, இப்போ தீய கக்குது.
தீயில ஏதாவது பட்டா நம்ம எல்லாம் என்ன ஆகும்? நெருப்பில் பட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ பயத்தில் அதனால முடியல. ஏன்? நாகங்களால தாங்க முடியல. அப்படி தாங்க முடியாத பொழுது அது கொப்பளித்து வெளியில துப்புது. எதை? நெருப்பை. அதால தாங்க முடியாத காரண துன்பம் தாங்க முடியல. பதைத்து நடுங்க படர் சக்கர வால கிரி துகள் பட வையாலி வரு பச்சை பிரபாவல மயிலாம். அப்பதான் சொல்றார், எல்லாம் போயிடுச்சு, அண்டர் பிரம்மாண்டம் என்று பிரபஞ்சம் ஒரு அழகான நிலை அமைப்பில் இருக்கிற பொழுது அது ஒழுங்கு முறை இல்லாமல், இப்ப கோள்கள் இருக்கு இல்லையா, விண்மீன்கள், ஒரு அதனுடைய கோள்கள் அதனுடைய வேலையை செய்துட்டு இருக்கு. இந்த மயில் பறக்க ஆரம்பிச்ச உடனே கோள்களுடைய நிலையெல்லாம் மாறி போச்சு. இப்போ சனீஸ்வரர் 7.5 சனியில் இருக்கார். இப்போ வியாழ பகவான் இந்த வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா 12 ராசி 27 நட்சத்திரங்கள். இப்போ அதனுடைய வீடுகளில் அவங்க இருக்கிறாங்க. சுழற்சி முறையில் ஒவ்வொருத்தரும் சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதனுடைய சுழற்சி எல்லாமே மாறி போச்சு. எப்போ? இந்த மயில் பறக்க ஆரம்பித்த உடனே எந்த வீட்டில் யார் இருக்கான்னே தெரியல, எந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி கோள்கள் எல்லாம் மாறுபட்டு போனது. அப்பதான் அப்படி மாறுபட்ட பொழுது அமிர்த கலச கொங்கையால், யாரு? இந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? உண்ணா முலை. வடமொழியில் என்ன பேரு தெரியல. அபித குஜாம்பால்னு பேரு. என்ன பேரு? அதுக்கு அர்த்தம் யாருக்காவது என்னன்னு தெரியுமா? உண்ணா முலைன்னு பேரு. உண்ணா மலை கிடையாது, உண்ணா முலைன்னு பேரு. உண்ணா மலைன்னு பேரு. 2 அர்த்தமும் இருக்குது அதுல. உண்ணா மலை அப்படின்னா அந்த மலையை எடுத்து யாராலையும் சாப்பிட முடியாது. ஏன்? நெருப்பு சாப்பிட முடியுமா? ஒரு அர்த்தம். இன்னொன்னு உண்ணா முலைன்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்கள் யாரும் தீண்டாத திருமேனியை உடையவள் என்பது பொருள். அபித குஜாம்பால். குஜம்னா ஸ்தனம்னு அர்த்தம். கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய ஸ்தனத்தை போன்றவள், மார்பகத்தை போன்றவள். அந்த மார்பகத்தை ஆடவர் என்று சொல்லக்கூடிய ஆடவர்கள் யாரும் தீண்டா திருமேனியை உடையவள் என்பது பொருள். அந்த பொருளை இங்க சொல்றார், அமிர்த கலச கொங்கையால். இப்போ நீங்கெல்லாம் அந்த கோபுரத்தை அந்த மூலையிலிருந்து வணங்குவீங்க. மூலவருடைய கோபுரத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கலசம் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு மூலையில் நின்று காத்தால எழுந்தோன்னா அந்த மொட்டை மாடியில் போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு இன்னைக்கு போக முடியாதே, நம்ம இருந்த இடத்துல இருந்தே கலசத்தை தரிசிக்கலாம், அந்த பழக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. அது கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், அந்த பழக்கம் அதிகமாக 2 கம்யூனிட்டி தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே கம்யூனிட்டியை சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஒன்று செங்குந்தர், இன்னொன்று செட்டியார்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காத்தால எழுந்த உடனே கை கால் மூஞ்ச கழுவிட்டு முதல்ல போய் கோபுர தரிசனத்தை அப்படி பார்த்துருவான். 2 கரத்தையும் அப்படி எடுத்து கும்பிட்டுருவான். அடுத்து யாரா பண்ணுவாங்கன்னா, செட்டியார் சமுதாயத்தினர் பண்ணுவாங்களாம். என்னதுக்கு? இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல, அப்பனே விநாயகா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், உன்னையே எங்க இந்த கலசத்திலேயே வச்சு பார்த்துடுறேன், அதை எங்க வச்சு பார்க்குறேன்னா என் தலைமையில வச்சு பார்த்துடுறேன் அப்படின்னு வாங்கலாம். போக முடியாத அன்னைக்காக கோபுர கலசத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அமிர்த கலச கொங்கையால். இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு வடிவமைப்பு இருக்குமோ அந்த வடிவமைப்பை கொண்ட மார்பகத்தை உடைய அம்பாள். இன்னொன்று, அந்த மார்பகத்தில் பால் கொடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தம். எப்போ? இந்த முருகப்பெருமான் அவதாரம் செய்த பொழுது கொடுக்க முடியல. ஏன்? திருக்கார்த்திகை பெண்கள் தான் பால் கொடுத்து வளர்த்தாங்க. அந்த குறைய தீர்த்துக்கணும்னு தான் இந்த முருகப்பெருமானை ஞான சம்பந்தராக அவதாரம் செய்ய வைச்சாங்க. அந்த ஞான சம்பந்தருக்கு யார் பால் கொடுத்தா? பொற்கிண்ணத்தில் பிடிச்சி கொடுத்தால யார் கொடுத்தா? எங்கிருந்து குடிச்சிங்கன்னு கேட்ட உடனே, அப்பா கேட்ட உடனே ஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? தோடுடைய செவியன் விடை ஏறி தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு அப்பதான் கையை காமிச்சா மேலகிறாருன்னு பார்த்தார்.
யார் பாலியோ குடிச்சிட்டாருன்னு இவர் நினைக்கிறார். அப்ப காமிச்சார், அப்ப கொடுத்தது யாரு? அம்மையப்பர். அந்த குறையை தீர்த்துக்கிட்டவலாம் இந்த அம்பாள். தன் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியேன்னு ஒரு கஷ்டம், அதுக்காக ஒரு அவதாரத்தை எடுக்க வச்சு அப்போ பொற்கிண்ணத்தில் பாலை கொடுத்தவலாம். அதை இங்க சொல்லி நினைவுபடுத்துறார். யாரு? அருணகிரி பெருமான். அமிர்த கலச கொங்கையால் ஆடுமயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன். ஒரு குழந்தை, இந்த தாய்மார்களுக்கே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? கடைசி குழந்தை மேல ரொம்ப பாசம். எல்லா அம்மாக்கும் இந்த கடைசி குட்டி மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கப்புறமா நமக்கு குழந்தை பிறக்காதுன்றதுனால ஒன்று. இன்னொன்று, இந்த முதல் குழந்தையெல்லாம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். இந்த கடைசி குட்டியெல்லாம் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் அதிகமாக பண்ணும். இந்த சேட்டை கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதை விட நடிக்கிறதுல பக்கா கில்லாடி. செய்கிற சேட்டை முழுவதுமே அதுதான் பண்ணும். ஆனால் பழிய தூக்கி அங்கே போட்டுரும். முழுக்க முழுக்க பழிய தூக்கி யார் மேலரா போடுவாங்கன்னா அங்கே தான் போடுவாங்க. அப்போது அந்த குழந்தையை யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? இந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் இந்த குழந்தை மயில் மேலே ஏறி வருவதை பார்த்த அவளுக்கு எப்படி இருக்கான்? ஆடு மயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி. அப்படி ஒரு சந்தோஷத்தை இதுக்கு முன்னாடி அம்பாள் அனுபவிச்சதே இல்லையா பார்த்துக்கோ. அப்பன்னா என்ன அர்த்தம்? விநாயக பெருமான், காலபைரவர், வீரபத்ர சுவாமி, கடைசியாக பிறந்த முருகப்பெருமான், இந்த 4 குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டையில யார் சேட்டடா யார் விளையாட்டுடா ரொம்ப பிடிச்சது அம்பாளுக்குன்னா இந்த முருகப்பெருமான் விளையாட்டு அவ்வளவு பிடிச்சதான். அதனால அவன் என்ன பண்றாளாம்? பரமானந்த வள்ளியா இருக்காளா. பக்கத்துல சிவபெருமான் கேட்கிறானா, என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு. ஒன்றும் இல்லை சாமி, நம்ம பையன் என்னம்மா வரான். எதன் மேலே? இந்த மயில் மேலே. அட நீ வேறம்மா, வர்றானே சும்மாவா வர்றான்? இந்த மயில் பறக்க ஆரம்பிச்சு பார், மொத்தம் இருண்டு போய் கிடக்குது. விண்மீன்களே தெரியல, மேக கூட்டங்கள் தெரியல, சூரியன் தெரியல, சந்திரன் தெரியல, இந்திரலோகம் தெரியல, எங்க பிரம்மலோகம் தெரியல, சக்தி லோகம் தெரியல, எந்த லோகமும் தெரியல, எல்லாம் இருள்ல மூழ்கின்னு இருக்கு. ஏன்? இது பச்சை பசேன்னு ரக்கையை விரிச்சா. இப்போ கரு மேகம் வருகிற பொழுது சூரியன் இருந்தா தெரியுமா? மேகம் இருட்டுகிற பொழுது சூரியன் வந்தா நமக்கு தெரியுதா? தெரியாது இல்லையா? அப்போ இது பசுமையான கரும் பச்சை நிறத்தில் தன் தோகையை விரித்து பறக்கின்ற பொழுது உலகம் முழுவதும், இந்த லோகம் மட்டும் இல்ல, 7 14 லோகமும் இருளில் மூழ்கிவிட்டது. எம்மா இருள்ல மூழ்க வச்சுட்டு உன் பையன் பறந்து வரான்னு சொல்றியே, இது என்னம்மான சுவாமி? உங்களுக்கு ரசிக்கிற தன்மையே கம்மியா இருக்கு சுவாமி. ரசிக்கிற தன்மையெல்லாம் இருக்குமா, நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனா என்னை நம்பி அம்மை அப்பர் என்ற நாமத்தை எனக்கு கொடுத்து விட்டு உலக ஜீவன்கள் அத்தனையும் இருளில் மூழ்க வைத்திருக்கின்றான் உன் பிள்ளை. அது குற்றமாகாத சுவாமி? சற்று அப்படி பார். இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கு. யாருக்கும்? அம்மையப்பருக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கு. ஒரு செகண்ட்ல அந்த இறக்கை விரித்து பறந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லையா, நான் இருக்கேன்னு இப்படி கையை தூக்கினாரா, அது 1000 1000 1000 1000 கோடி சூரிய வெளிச்சத்தை காட்டுச்சான் உலகத்துக்கு. எவ்வளவு? ஒரே சூரிய வெப்பத்தையே நம்மால இப்ப தாங்க முடியல. 6 மணி ஆனாலும் 2 மணி வெயில் மாதிரி இருக்குது. உண்டா இல்லையா? பங்குனி தான் பிறந்திருக்குது. 6 மணி வெயிலே 2 மணி வெயில் மாதிரி இருக்கு. ஒரு சூரியனுக்கே இந்த கதின்னா 1000 1000 கோடி சூரியர்கள் உதித்தால் என்ன பிரகாசம் இருக்குமோ, ஒரு செகண்ட்ல அந்த பிரகாசத்தை காட்டினாராம். இப்ப பாருங்க சுவாமின்னால அம்பாள் அதை பார்க்கிற பொழுது, உன் பையன் என்னை விட நல்லாவே நடிக்கிறான். நடிக்கிறவரே இவர்தான், நடிக்க வைக்கிறவரும் இவர்தான்.
ஆட்டுவித்தால் யாராவது ஆடாம இருக்க முடியுமா? அதுவும் நடராஜர் ஆட்டுவித்தால் ஆடாம இருக்கக்கூடியவர் எவராவது இருப்பாரா? அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆடும் நிகர்வள்ளி பரமான, அதாவது அபிராம வள்ளி பரமானந்த வள்ளி சிறுவன் கோர திரிசூல திரியம்பக ஜடாதர குரு தரு திரு தணிகை வேல். இந்த முருகப்பெருமான் கையில வேல் வைத்திருக்கிறார். அந்த வேலோடு சேர்ந்து இந்த மயிலும் வருகிற பொழுது அடியார் பெருமக்கள் வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு சொன்னோமே. ஆனால் இந்த முருகப்பெருமான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாரா, நமக்கு முன்னாடியும் இருப்பாராம், பின்னாடியும் இருப்பாராம், சைட்லையும் இருப்பாராம், வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பக்கமும் இருப்பாராம். இருப்பதோடு மட்டும் இல்லையா, மேலையும் இருப்பாராம், கீழையும் இருப்பாராம். அப்போ யோசித்து பாருங்க, 6 திசை. அதனால தான் அவருக்கு முகம் 6 முகம். அந்த 6 முகம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை கையில வைத்து கொண்டு அப்படி வருகிற பொழுது கொடிய நிசிசரர் உதிரம் எரி புகுத விபூதர் பதி குடி புகுத, இந்த பறந்தபடி வருகிற பொழுது இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சூரிய பிரகாசத்தை காமிச்சிட்டார். ஆனா யாருக்கு நடுக்கம் வந்ததுன்னா, இந்த அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய அவுணர்களாக இருக்கக்கூடிய சூரபதுமனுடைய மற்றவர்களுக்கு நடுக்கத்தை கொடுத்து, அப்ப என்ன நடக்குதான், அவர்கள் மனசுல எல்லாம் கொந்தளிப்பு வருகிறதாம். பூ உலகம் முழுவதையும் சுற்றி வளைத்து படர்ந்திருக்கும் சக்கரவாலகிரி, இந்த பிரபஞ்சத்தை சுற்றி அந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியதற்கு பெயர் சக்கர வாலகிரி என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தை யார் இயக்கிறா அப்படின்னா, அதுக்கு ஒரு பிரபஞ்சம் நம்ம சொல்றோம் இல்லையா, பூமி உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே தன்னையும் சுற்றி கொண்டு உலகத்தையும் சுற்றி வருகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை காப்பாற்றி கொண்டு பிரளயம் வராமல் இருப்பதற்கு எது உதவுகிறது அப்படின்னா, சக்கரவாலகிரி என்ற ஒன்று உதவுகிறது. அதுக்கு பேர் சக்கரவாலகிரின்னு பேர். அதுதான் பிரபஞ்சத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த சக்கரவாலகிரியையே இது மூடிடுச்சு. எது? இந்த மயில். அப்படி மூடியதனால இந்த தேவர்கள் ஒரு பக்கம் பயந்தாங்க, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அஷ்ட நாகங்கள் எல்லாம் பயந்துட்டது. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அரணே பொடி பொடியாய் சிதறுகின்ற அபயம் இவையெல்லாம் அபயம் இல்லை என அபயக்கரத்தோடு வருகிறான் அந்த வேலவன். இது யாரும் பயந்தர வேண்டாம். இந்த அசுரர்களை அழிப்பதற்கு ஒரு ட்ரையல், எது, ஒரு பயிற்சி பார்க்குறாங்க. நமக்கெல்லாம் கூட இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவத்தில் ஹெலிகாப்டர்னுடைய சாகசங்கள் காட்டுவாங்க. இராணுவ சாகசம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரில் காட்டுவாங்க. யுத்தம் வந்தால் எப்படி அவர்கள் யுத்தம் செய்வார்கள் என்ன கேட்டால், 10 ஃப்ளைட்டும் ஒன்றா பறக்கும், ஆனால் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளாது. சாதாரணமாக இப்போ இருக்கக்கூடியதற்கே இவ்வளவு திறமை இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும், சிந்திக்கணும் இல்லையா? அதுக்காக அது உதாரணம் சொல்றேன். அப்படி இங்க சொல்றார், அபயம் இல்லை என அபய கரத்தோடு வருகிறான் வேலவன், பச்சையும் சிவப்புமாய் வண்ணத்தை வாரி இறைத்து கொண்டு வரும் அவன் ஏறும் மயிலாம். யாரு? அந்த முருகப்பெருமான் ஏறும் ஆடி வரும் பொழுது அண்டமெல்லாம் ஆடுகின்றன ஆட்டம். நிலையான அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் என்று சொல்லக்கூடியது யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த வேலாயுதம் என்கின்ற ஞான வேல் காட்டிய உடனே எல்லாருடைய அச்சமும் ஒரு செகண்ட்ல மாறி போச்சு. ஆனா எல்லாருடைய அச்சமும் மாறி போனது. ஆனா யாருக்கு அச்சம் வந்தது? இவனை குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொன்னானே, யார் அவன்? சூரபதுமன், சிங்கமகாசூரன், தாரகாசூரன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பயத்தை நடுக்கத்தை கொடுத்ததாம். என்ன கொடுத்ததா? பயத்தை கொடுத்தது, நடுக்கத்தை கொடுத்தது. என்ன கேட்டா, மனிதன் 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 என்று சொல்லி இறந்து போனான். யாரவன்? ராவணன்.
ராமரை பார்த்து மனிதன் 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 என்றே மாண்டு போனான். அதே மாதிரி கிருஷ்ணரை பார்த்து எடையன் 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 என்று சொல்லியே துரியோதனன் அழிந்து போனான். சூரபதுமன் என்ன பண்ணான்? குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லியே இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைச்சியே என்ன பண்ணிட்டான்? குழந்தையாதான் இருக்கார், குழந்தையாதான் இருக்காருன்னு நினைச்சாரே தவிர அவர் இவ்வளவு காட்டுவார் என்பது அவனுக்கு தெரியாம போச்சு. இன்னொரு விஷயம், அவரை எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கு அதே ராவணனுக்கும் சரி, அதே துரியோதனுக்கும் சரி, அதே சூரபதுமனுக்கும் சரி கடவுளை நேரில் காண பாக்கியம் கிடைத்ததே தவிர என்ன பாக்கியம் கிடைக்கல? வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அப்போ வணங்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய மனித குலம் என்று சொல்லக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அவர்கள் செய்யாத புண்ணியம் யார் செய்திருக்கிறா? கை தட்டுங்களேன். சூரபதுமன் செய்யாத புண்ணியம், ராவணன் செய்யாத புண்ணியம், துரியோதனன் செய்யாத புண்ணியம் மனித குலத்தில் நாம் செய்திருக்கின்றோம். அப்ப நாம் எல்லாம் எவ்வளவு புண்ணியவான்கள் என்பதை யோசிக்கணும். நம்மளாம் எவ்வளவு புண்ணியவான்கள். ஒரு முறை ஒரே ஒரு இறைவனை வணங்கி இருந்தால் கூட அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான். அத்தனை பேருமே புண்ணியவான்கள். அப்போ யாருக்கு கிடைக்கல பாக்கியம்? சூரபதுமனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், மௌன குருவான அந்த திரிசூல பணியா முக்கண்ணர் ஜடாதட முடியில் கங்கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் தந்த அந்த செல்வன், தணிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணிகையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமான், யாரெல்லாம் அடியார்கள் தன்னை நினைப்பார்களோ 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 என்று சொல்லிக் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய யார தெய்வயானையும் வள்ளி எம்பிராட்டியும் இருவரையும் எப்பொழுதும் சொல்வாராம், அடியார்கள் யாரு கூப்பிடுவாங்க எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, எப்பொழுதும் தயார் நிலையிலே இருங்கோ. அப்பதான் தலைவாடுறேன்னு சொல்லக்கூடாது, பொட்டு வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அடிகை போடுறேன்னு சொல்லக்கூடாது, இருங்க பால் அடுப்புல வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது, காப்பி குடிச்சிட்டு போலான்னு சொல்லக்கூடாது, கூப்பிட்டா புறப்பட்டுறணும் அப்படின்னு உத்தரவு போடக்கூடிய பெருமானா. பாருங்க, ஒரு மனைவி ரெடி ஆகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. அதனால முருகப்பெருமான் முன்னாடியே உத்தரவு போட்டுருவாரா? யாருக்கு? அதுலயும் அருணகிரி பெருமான் சொல்றார், இந்த தெய்வயான இந்திரலோகத்து பெண் அவ கொஞ்சம் சொகுசா வளர்ந்தவன். அதனால அந்த அம்மா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால தான் எல்லா இடத்துலையும் மாறிலா வள்ளி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வள்ளி எம்பிராட்டி வள்ளி எம்பிராட்டின்னு தான் முதல்ல சொல்லுவார். நீங்க முதல் கல்யாணம் தெய்வ யானைக்கு தான். ஆனா நீங்க எல்லா கோயிலையும் பாருங்க, வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி அப்படித்தானே போட்டு வச்சிருப்பாங்க. முதல்ல வள்ளிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அம்மா எள்ளுன்னா என்னையா நிற்பாலாம். ஆமாம், எப்பயும் ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பாளாம். அதனால் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தணிகை மலையில் கொண்டிருக்கக்கூடிய நம் பாவங்களும் சாபங்களும் நீக்கி தயாபரனாக இருக்கின்றார். என்னவா இருக்கிறாரா? இந்த பிறவி பெருங்கடல்ல நிறைய நம்மால நீந்திக்கிட்டே இருக்கிறோம். எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எத்தனை ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும். அவ்வளவு பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா? அத்தனை பிறவி எடுத்திருக்கின்ற பொழுது அந்த பிறவிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி மாயைக்குள் சிக்கி விடாமல் நம்மளுடைய எதை தடுக்கிறார்? ஆசையை குறைத்து அவர் திருவடியில் சேர்க்கை நடத்துகிறாராம். யார் அவரு? திருத்தணிகைவாள் முருகன். எந்த முருகன்? திருத்தணிகைவாள் முருகன். அதனால தான் இங்க சொல்றார், தயாபரன் ஏறி வரும் அற்புத மயில் அல்லவா அது.
அற்புத மயில் அல்லவா அது. அதனால ஒரு முறையாவது இந்த 10 பாட்டையும் முழுசா படிச்சிருங்க. இன்றைய தினத்தில் நான் 7வது பாடலோடு தான் நிறுத்தி இருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஆண்டு காலம் தொடரும். இதனுடைய தொடர்ச்சி இதெல்லாம் நியாயமான்னு கேட்டுறாதீங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்கே தான் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு 2 பாட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, நேற்றுக்கு நான் அடுத்த மாதம் தென்காசி போகிறோன்னு. அதே தென்காசியில் இன்னொரு கோயிலினுடைய சிறப்பை இன்றைக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த கோயிலை ஒரு முறையாவது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துடுறீங்க, எல்லாரும் போய் பார்க்குறீங்க. திருமலை தென்காசி என்று சொல்லக்கூடிய முருகன் கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். ஒரு பெண்ணால் கட்டப்பட்ட கோயில். சிவகாமி பரதேசி என்று சொல்லக்கூடிய அம்மையாரால் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட ஒரு 720 படிக்கட் கொண்ட கோயில். கிட்டத்தட்ட ஒரு 700 படிக்கட் கொண்ட கோயில். அந்த அம்மா 17ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நூற்றாண்டில் அந்த அம்மையாருடைய அப்பாவினுடைய பெயர் முத்துசுவாமி தேவர் என்பது பெயர். வாய்மொழி அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பதியருக்கு 17ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நூற்றாண்டில் நெடுவயல் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் இந்த அம்மையார் அவதாரம் நடந்தது. ஏன்னா நாமெல்லாம் பிறப்புன்னு சொல்லலாம், இவங்களெல்லாம் உண்மையிலே பிறப்பு அப்படின்னு சொன்னால் அது நமக்கே நாம் சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதனால் உண்மையாகவே அவர்கள் எல்லாம் அவதார புருஷர்கள் தான் சொல்லணும். அப்பேற்பட்ட தொண்டு செய்த ஒரு அம்மையார். இப்போ அந்த அம்மையார் இறைவனுடைய கருணையினால நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வராங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் அந்த அம்மையாருக்கு மங்கை பருவம் வாய்க்கிறது. அப்படி மங்கை பருவம் வாய்த்த பொழுது அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. யாருக்கு செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, கங்கை முத்து தேவர் என்று சொல்லக்கூடியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி ஏன்னா இந்த ஒரே பெண் குழந்தை தான். இப்போ இந்த முத்துசுவாமி தேவருக்கு கோடிக்கணக்கான சொத்து, அத்தனை சொத்துமே ஒரே பெண்ணு, அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. அவரே ஏற்கனவே கோடீஸ்வரர். யார்? இந்த கங்கை முத்து தேவரே கோடீஸ்வரர். இப்போ 2 பேருக்குமே திருமணம் நடந்தது. இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தினாங்க. ஆனால் ஏனோ தெரியல, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்காத பொழுது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் அந்த அம்மையாருக்கு ஒரு வேலை முன் ஜென்மத்தில் ஏதாவது பண்ணியிருப்போமோ, இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கோடி சொத்து இருக்கே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கைங்கரியம் செய்வோம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறான்னா, இந்த பாத யாத்திரை போவாங்க இல்லையா, திருச்செந்தூருக்கு, பழனிக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு, இந்த மாதிரி பழனி யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் அங்கிருந்து புறப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கங்கே மண்டபம் கட்டி கொடுத்தாங்க. அந்த மண்டபத்தில் வந்து தங்கக்கூடிய அடியார்களுக்கு உணவு கொடுத்தாங்க. இப்போ தான் நம்மெல்லாம் கார்லேயும் ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் எதுலையோ போய் ட்ராவல் பண்ணிவிட்டு போனோமா. சில பேர் சொல்கிறாங்க, நான் 1 மணி நேரத்தில் திருப்பதி ஏழுமலையானை பார்த்து விட்டு வந்து விட்டேன் சொல்லின்னு இருக்கிறோம் நாமெல்லாம். இப்போது அந்த அளவுக்கு வேகமாக காலங்கள் முன்னேறி போச்சு. அதனால் எல்லாமே நமக்கு வந்துட்டுது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே நடைப்பயணம்தான். மாட்டு வண்டி இல்லைன்னா நடைப்பயணம், முக்கால்வாசி நடைப்பயணம் தான். அப்போல்லாம் முழுக்க எல்லாமே நடைப்பயணத்தில் தான் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து இறைவனை தரிசனம் பண்ணணுன்னா பாத யாத்திரை இப்படி தான் வருவாங்க. அதுவும் இப்போ இந்த மாதம் புறப்பட்டாங்கன்னா அடுத்த மாதம் தான் வீட்டுக்கே வருவாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும், வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். இடையில எங்கெல்லாம் எந்த ஊர் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சத்திரம் கட்டி விட்டுருப்பாங்க, ஒரு மண்டபம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மண்டபத்தில் அந்த ஊருக்காரங்க இந்த தேதியில் நாங்கள் வரேன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த உணவுகளை போடுவாங்க. ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 வேளை கிடையாது. இரவோடு இரவாக உண்டு விட்டு உறங்கி விட்டு மறுபடியும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் புறப்பட்டுருவாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. இப்படி போயிட்டே இருக்கிற பொழுது உற்றத்தவர்கள் சுற்றத்தவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவ என்ன ஆகும்னா இவ்வளவு பணத்தையும் விரயம் பண்ணுறாளே, நமக்குன்னு 4 காசு வானாமோ. வீட்டுக்கார் சொல்லலை, அப்பம்மா சொல்லலை, மாமனார் மாமியார் சொல்லலை, இந்த சுற்றத்தவர்கள் சொல்கிறாங்க. ஏன்? பிள்ளை இல்லாத சொத்து போய் சேர்ந்தா நமக்கு வரும் இல்லை.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, குழந்தை இல்லாதவர்களுடைய சொத்தை நாம உண்டோமே, ஆனால் அதை விட மிக பாவம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அந்த சொத்தை ஒன்று கோயிலுக்கு கொடுக்கணும், அன்னதானத்திற்கு கொடுக்கணும், அன்னச்சத்திரத்திற்கு கொடுக்கணும், இல்லையா ஏதாவது ஒரு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்தில் ஒரு 4 பேருக்கு கல்யாணம் நடைபெறும் விதமாக சமுதாய கூடம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி சமுதாய கூடங்கள் அவர்கள் பேரில் கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நற்காரியங்களுக்கு தான் அதையெல்லாம் பயன்படுத்தணுமா. இல்லைன்னா தேர் பண்ணி கொடுக்கலாம், ஒரு தேர் பண்ணி கொடுக்கலாம் ஒரு கோயிலுக்கு. இல்லை வேறு மாதிரி ஏதாவது பிள்ளைகளை படிப்பு வைக்கிறதுக்காக ஒரு கல்வி கூடங்களை கட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி செயல்கள் யாராவது செய்யலாம். ஆனால் நமக்கு தான் அந்த சொத்து வந்து சேர வேண்டும் என்று நினைத்தால் படிப்படியாக 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 என்ன சொல்வாங்க, அந்த சொத்துக்கள் புழுவாக மாறிவிடுமோ. நான் சொல்லலை, புராணத்தில் சொல்கிறத நான் சொல்கிறேன். அப்போது அது சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாதவர்கள் சொத்தை உண்டால் புழுவாக போகும் என்பார்கள். அது ஒரு பழமொழியே உண்டு. அது மாதிரி இப்போ எல்லாம், ஆனால் சொந்தக்காரங்களுக்கு அப்பெல்லாம் சொத்து மேலே தான் கண்ணாக இருந்தது. அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் அப்போவே அப்படி இருந்திருக்குன்னா இப்போ மட்டும் விட்டுருவாங்க. அதுவும் கலியுகத்தில் சவரம் 70,000 விற்கும்போது சும்மா விட்டுருவாங்க, விடுவாங்களே. அன்னைக்கு சைதாப்பேட்டையில் சதுர அடி ஒரு நாள் இருந்திருக்குமா? அட 1 ரூபா 2 ரூபா இல்லை, அட ஒரு 10 ரூபான்னே வச்சுப்போமே. இப்போ சதுரடி 10,000, அதுவே கம்மின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ மாறுபடுகிறது இல்லையா விலை. நம்ம வருடம் போக போக அதனுடைய ரேட் என்பதும் ஏறிக்கொண்டே எகிரிக்கொண்டே போயிட்டு இருக்கோம். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய அந்த அடியார்களுக்கு அந்த அம்மா செய்கிறாங்க. அதில் வாலார் மஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு முஸ்லீம், அவர் அங்கே தங்குறார். அப்படி தங்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் மன நிம்மதி. ஏன் அப்படின்னா, அந்த நிம்மதி என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக இல்லை. அவர் ஒரு மகான், அவர் நிறைய சித்துக்களை எல்லாம் கற்று வச்சிருக்கிறார். அது என்னமோ அவர் முகத்தை பார்த்த உடனே இந்த அம்மையாருக்கு தன் கையால் சமைச்சு போடணும். மற்றவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய அடியார்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மற்ற அடியார்களுக்கெல்லாம் சமையல்காரர்கள் சமைச்சு கொடுத்த சாப்பாடை அன்னதானமாக போட்டாங்க. ஆனால் இந்த மகான் சாப்பிடல அந்த சாப்பாட்டை. ஒருவேளை அதில் சுற்றம் இல்லையோ என்பதனால இந்த அம்மாவே தனியாக கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே சில வருடங்கள் அங்கே தங்கினாங்க. அப்படி தங்கிய பொழுது இந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாளான் மஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இந்த அம்மையாரே துணி துவைச்சி போடுறது, பால் காய்ச்சி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் இந்த அம்மா செஞ்சா. இந்த செய்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சுற்றத்தவர்கள் பார்க்குறாங்க, இவ என்ன ஏதோ ஒருத்தருக்கு தான் பண்ணான்னு பார்த்தா அடுத்த மதத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு சோறாக்கி போடுறாளே, இது நமக்கு தகுமோ? அது மட்டும் இல்லை, செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே கரைஞ்சி போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இதை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை எல்லாருடைய மனசுலையும். தப்பான ஒரு செயலை சொல்லிட்டோம்னா இவன் நிறுத்திடுவான்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, கற்பின் மீது சந்தேகப்பட்டு சொல்லிட்டாங்க. அந்த வழியாக இந்த அம்மா நடந்து வரா. அப்படி நடந்து வருகிற, இப்போ இல்லைங்க 1700, கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு, ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூத்து நடந்திருக்குன்னா இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அம்மா கணவரை மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த அம்மா வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கார், இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், அம்மா நான் சொன்னாதான் குற்றம், அடுத்தவர்கள் சொல்லுவதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காது, அடுத்தவர்கள் சொல்றதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காது. அப்படி கேட்காதேன்னு சொன்னாலும் கூட இந்த அம்மா மனசு என்ன நினைக்கும், கணவர் முன்னாடி போயிட்டார், இந்த அம்மா அந்த மஸ்தான் அவர்களுக்கு பணிவிடையெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு உணவு கொடுத்துட்டு போகிறாங்க. கற்பு ஒழுக்கத்தோடு இருந்தால் பரவாயில்லை, இதெல்லாம் எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு வீடனுடைய கதவை போய் டமான்னு அப்படி ஒரு சாத்தி
இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மனம் பதபதைத்து போகிறது. அந்த அம்மா ஒன்றும் நினைக்கல, என் கணவரை தவிர சிந்தையாலும் மனத்தினாலும் உடம்பாலும் நான் வேறு யாரையும் தீண்டாதே பதிவிரதையாக இருப்பேனே, ஆனால் என் ஒழுக்கத்தில் என்னுடைய ஒழுக்கத்தில் குறை இருக்குமே, ஆனால் என் மீது இடிவிடணும், இல்லையானால் என் கற்பு நெறி என்று சொல்லக்கூடியது நான் இதுவரைக்கும் எவரையும் தீண்டாதே பதிவிரதையாக இருப்பேனே, ஆனால் என் மீது பழி சொன்னவர்கள் வீட்டின் மீது இடிவிடட்டும், நான் தெருவை தாண்டுவதற்குள் அப்படின்னா. இப்ப மாதிரி வெளிச்சம், எப்போ பகல் 12 மணி, உச்சி வெயில், மழை வர்றதுக்கோ புயல் அடிப்பதற்கோ மழை எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஆனா அந்த தெருவை அப்படி தாண்டுவதற்குள்ள அந்த வீடு இடி விழுந்து விட்டது. அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இடி விழுந்த வீடு இன்னைக்கும் இருக்கு. அப்போ அதை அந்த இடி விழுந்த இடம் மட்டும் விட்டு மற்றதெல்லாம் வந்து கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்போ அதில் இருந்து இந்த அம்மையாரை யாரும் குறை சொல்லலை. அதில் இருந்து இந்த அம்மையார் பக்கம் யாருமே ஒரு பொய்யான வார்த்தையோ தவறான வார்த்தையோ பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இடி விழுந்தா நம்ம கதி என்ன ஆகுன்றதுனால எல்லாருக்கும் அந்த பயம் வந்துட்டுது. ஆனால் இந்த அம்மையாரால் அதை பற்றி யோசிக்க முடியல. இவ்வளவுக்கும் காரணம் என்ன? நமக்கு ஒரு குழந்தை இல்லாதானே காரணம். என்ன குழந்தை இல்லாததுக்கு நான் பலமுறை உங்களுக்கு எல்லா சொற்பொழிவுகளுமே சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பிள்ளை இல்லாமல் போவதற்கு முதல் அடிப்படை காரணம், மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. தயவு செய்து மூதாதையர்களுக்கு திதி கொடுங்க. அது திதினா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த திதி தெரிந்தால் கொடுங்க. அப்படி இல்லையா ஒரு 3 அமாவாசையாவது வீட்டில் ஒரு ஒன்றும் இல்லை, பச்சரிசி அன்னம், கொஞ்சோண்டு பருப்பு, ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு வாழைக்காய் இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமையலை பண்ணிட்டு நடுவீட்டில் ஒரு வாழை இலையில போட்டு, ஒன்றுமில்லை இறந்தவர்கள் பெயரை மூதாதையர்கள் 3 தலைமுறை தெரிஞ்சா பெயர் சொல்லுங்க. அப்படி இல்லையா உங்க மாமனார் மாமியார் யார் இறந்து இருக்கிறாங்களோ உங்க பெயரை சொல்லிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டு அந்த சுத்தி அப்படி கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு ஒரு பிடி சாப்பாடு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளவுதான். அதனால தான் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. ஒரு கட்டு அகத்திக்கீரையை வாங்கி அந்த அமாவாசை என்ற தினத்தில் திதி கொடுங்க. எதுக்கு? ஒரு கட்டு அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா திதி கொடுத்த புண்ணியம் வந்துடும். இது திருமூலர் சொல்றார், நான் சொல்லலை. இப்போ அந்த மாதிரி செய்யணும். முதல் அடிப்படை காரணம். இரண்டாவது, குலதெய்வத்தின் சாபம் இருக்குமே, ஆனால் குழந்தை பாக்கியம் கட்டாகும். குலதெய்வத்தை நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறீங்க, முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறீங்க, திருப்பதிக்கு நடப்பயணம் போகிறீங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய குலதெய்வம் தெரிந்து அந்த குலதெய்வத்திற்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு பொங்கல் வைக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு விளக்கு மாவுன்னு சொல்லுவாங்க, பச்சரிசியில் விளக்கு மாவு போடணும். இந்த விளக்கு வைக்கிறது பச்சரிசி மாவை பிசைஞ்சி அதில் ஒரு விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க. இதை செய்தால் அந்த அம்மா திருப்தி அடைவாள்னு அர்த்தம். அந்த குலதெய்வம் திருப்தி அடையும். குலதெய்வம் சாபம் இருக்குமே, ஆனால் குழந்தை பாக்கியம் கட்டாகும். மூன்றாவது காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சிவன் சொத்து குலநாசம். மொத்தத்தில் கோயில் சொத்து குலம் நாசம் அடையும். இது அடிப்படை காரணம். ஆனால் இந்த அம்மாவோ அதெல்லாம் எதுக்கும் இல்லை. எல்லாமே வாரி வாரி கோயிலுக்காக நன்கொடையாது இது அன்னச்சத்திரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த மஸ்தான் கிட்ட போய் கணவரை கூட்டு போய் கைப்பிடிச்சி அழறா. ஏன் சுவாமி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் சித்து வேலை தெரிந்தவர், முக்காலமும் உணர்ந்த ஒருவர். என்ன கேட்டால் நீங்கள் உடனே சொல்லிடாதீங்க அவர் முஸ்லீம் ஆச்சே அப்படின்னு. நிறைய நம்ம மதத்தில் நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, அந்த பிற மதத்திலிருந்து நமக்கு அறிவுரை சொன்னவர்களும் நம் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் நிறைய பேர் சித்தர்கள் இருக்கிறார்கள், சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். அடுத்த மதத்தில் இருந்தாலும் நம் மதத்தை மதித்து நமக்கு நன்மை செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவரும் ஒருவர். இப்போ இவர் என்ன சொன்னார்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அப்போ சொல்றார், சிவகாமி, இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் உனக்கான குழந்தை ஒருவன் இருக்கின்றான். என்ன சொல்றீங்க சுவாமி? அந்த சிவகாமி பெத்தெடுத்த முருகனே உனக்கு மகனாக வர இருக்கின்றான், நீ போ. எங்க? பன்மொழி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போ, அவன் உனக்கு குழந்தையாக கிடைப்பான் என்று அவர் சொல்றார். பன்மொழி, ஓ சரி. புறப்படுறாங்க அந்த அம்மா.
இரவோடு இரவா. அப்போ பகல்ல போகிறதுக்கே ஆண்களே பயப்படுவாங்க அந்த இடத்துக்கு. அது சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், யானை வரும், பாம்பு வரும், எந்த நேரத்தில் என்ன வரும்னே சொல்ல முடியாது. அவ்வளவு அடர்ந்த காடு அது. அந்த காட்டில் என்ன செய்ய முடியும்னு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தன் கணவரை அழைத்தாங்க. தன் கணவரோடு சேர்த்து வேலைக்காரன் சங்கிலி மாடன்னு சொல்லக்கூடியவரை அழைத்து கொண்டு புறப்படுறாங்க. புறப்பட்டு நடந்து 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 அந்த பன்மொழி என்கின்ற இடத்திற்கு வந்தாங்க. வந்து கீழே அடிவாரத்தில் பார்க்குறாங்க. அது பார்த்தா வெறும் புதரு மண்டி போய் கிடக்கிறது. அப்படி மண்டி போய் கிடக்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பட்டாச்சாரியார் காளி கோயில், கீழே அடிவாரத்தில் இன்னைக்கும் காளி கோயில் இருக்கு. அங்கே அந்த பட்டாச்சாரியார் பூஜை பண்ண காளி கோயில் இருக்கு. அந்த காளி கோயிலை பூஜை பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் படுத்து, அந்த மரத்தாண்ட படுத்து அவர் கொஞ்ச நேரம் உணங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சொல்றார், என்ன சொல்றார், நான் இந்த இடத்துல ஒரு முருகப்பெருமான் இருக்கிறேன், அந்த முருகனை நீ எடுத்து மேலே வச்சு ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்ய சொல்லு, நீ வழிபாடு செய் அப்படின்னார். இது யாருக்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி அந்த பட்டாச்சாரியார் அப்ப இருந்த பந்தலராஜன் கிட்ட போய் சொன்னார். அந்த பந்தலராஜன் தான், ஐயா நீங்க சொல்றது நிஜமா, என் கனவில் சொன்னது நிஜம், எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னார். அதற்கு இந்த எறும்புகள் வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கார், வாங்க தேடுவோன்னு. அப்படி போன பொழுது அங்க எறும்புகள் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த இடத்தை நோண்டி பார்த்த பொழுது அந்த இடத்தில் இப்ப நம்ம வழிபாடு செய்ய இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யார் செய்தது என்று யாராலையும் சொல்ல முடியாத அந்த முருகப்பெருமான் கிடைத்தார். அந்த முருகப்பெருமானுக்கு அப்ப இருந்த பந்தலராஜன், அச்சன் கோயில் பந்தலராஜன் என்று சொல்லக்கூடியவர், அந்த மலை மேல சின்ன ஒரு கோயிலா கட்டி அவர் மாசத்துக்கு ஒரு முறை கிருத்திகை அப்போ சஷ்டி அப்பையோ வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவார். இது நடந்துட்டு இருந்தது. ஆனா பந்தலராஜன் சென்று விட்டதற்கு பிறகு அந்த கோயில் வந்து புதர்கள் மண்டி விட்டது. யாரும் பூஜை பண்றதுக்கு ஆள் இல்லை. அது அப்படியே நின்று போச்சு. அதைத்தான் இந்த மஸ்தான் என்று சொல்லக்கூடியவர் சொல்ல, இந்த சிவகாமி அம்மையார் கங்கை முத்து தேவரையும் தன்னுடைய சங்கிலி மாடன் வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு அந்த மலை ஆனா பார்க்கிறாங்க. இப்படி எப்போ ஏறுறது, கொஞ்சம் கொஞ்சமா வழி ஏற்படுத்தி போனா புதருக்குள்ள, அந்த குகைக்குள்ள முருகப்பெருமான் குழந்தை சொரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்றார், அம்மா வாங்கன்னு கூப்பிட்டாராம். என்னன்னு கூப்பிட்டார், அம்மா வாங்க. நல்லா கை தட்டுங்களே, மெய் மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மையே வருக என்று கூப்பிட்டவர் அப்பன். அம்மா வாங்க என்று வந்து குழந்தை ரூபத்தில் யாருக்கு, அந்த சிவகாமி அம்மையாருக்கு காட்சி கொடுத்தார். கொடுத்த அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா, ஐயோ என் குழந்தை இவ்வளவு புதர் மண்டி இருக்கிறதா, ஆண்கள் யாருமே ஏற பயப்படக்கூடிய அந்த இடத்தை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு அந்த கோயிலை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த அம்மா அங்கேயே என்ன பண்றா, இருந்து பூஜை செய்யலாம், இந்த கோயிலை எப்படி வளப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை வித்து 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 அந்த மலையில இருக்கக்கூடிய கல்லை எடுத்து கோயில் கட்டலான்னு அந்த அம்மா நினைக்கிற பொழுது, என் குழந்தைக்கு வலிக்குமேன்னு நினைச்சு, ஏன்னா அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது வலி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து 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 அதிலிருந்து கொண்டு வந்து தூண்களை நிறுத்தினாங்க. அதிலிருந்து கொண்டு வந்துதான் தூண்களை நிறுத்தினாங்க. அந்த மலையிலிருந்து ஒரு சின்ன கல்லு கூட எடுக்கலையா அந்த அம்மா. இப்படி எடுத்து கொண்டு வந்து வந்து வந்துன்னா அப்போ வந்து என்னன்னு கேட்டா, பனைமர நார் இருக்கு பாருங்க, அந்த நாரில் தான் அந்த கல்லு கட்டி இழுத்துன்னு வருவாங்களாம். யானை மேலே குதிரை மேலே மனிதர்கள் சின்ன சின்னதாக தூக்கிட்டு அதை இழுத்துன்னு வருவாங்களாம். அப்படி இழுத்து கொண்டு வருகிற பொழுது சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தினுடைய அனைத்து மரங்களுடைய நாரும் தீந்து போச்சு. அப்போ கேள்விப்படுறாங்க, எங்கேயாவது பனைமர நாறு கிடைக்குமா, எங்கன்னா பனைமர நாறு கிடைக்குமான்னு. அப்போ ஒருத்தர் சொல்றார், அம்மா அம்மா திருச்செந்தூர்ல வந்து பனைமரம் நிறைய இருக்கு, அங்க நாறு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா நேராக திருச்செந்தூருக்கு போனாங்க.
போன அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, அன்னைக்குன்னு பார்த்து மாசி மகம் நேராக உள்ளே போனாங்க. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறான். அப்படி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுகிற பொழுது தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்குன்னு பார்த்து மாசி மகத்தினுடைய தேர் இழுக்கிறாங்க. அப்படி அந்த தேர் இழுக்கிற பொழுது நாமும் போய் இழுக்கலாமேன்னு இந்த அம்மா போய் அந்த கயிறு அந்த முருகப்பெருமானை எதிரில் நின்று அப்படி ஒரு கும்பிடு போட்டு, அப்பனே முருகா குழந்தை நீ இங்கே கூட இருக்கியா, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நான் வந்த இடத்துலையும் நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை கொஞ்சிக்கிட்டே எப்பையும் மகனே 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 என்று தான் அழைத்தார்களாம் கடைசி நிமிடம் வரைக்கும். யாரு? சிவகாமி அம்மையார். இப்போ இந்த அம்மா என்ன பண்றாருன்னா, மகனே நாருக்காக வந்திருக்கிறேன், உன்னை தேரையும் எடுக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த கயிறை பிடிக்கின்ற பொழுது அப்ப வேலை செய்து கொண்டிருந்த அந்த கோயிலுடைய ஊழியர்ல ஒருத்தர், ஏச்சி பரதேசி கையை எடு, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கின்றது இந்த தேரை இழுப்பதற்கு, போ அப்படின்ட்டாராம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ணீர் ததும்ப அழுதுகிட்டே போய் கடற்கரையில் போய் உட்கார்ந்துட்டாளாம். உன் தேரை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லையோ, இல்லை உன் தேரை தொடுவதற்கு தகுதி இல்லையா, இல்லை உன்னை வழிபடவே எனக்கு தகுதி இல்லையா, ஏற்கனவே எனக்கு கணவனை கொடுத்தாய், ஏனோ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, என் குருநாதர் அந்த மஸ்தான் சொன்னார் என்பதற்காக நான் குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய உனக்கு கோயில் கட்டலாம், நாறு கிடைக்கவில்லையே என்று நான் இங்கு வந்தேன், என் கூடவே நீ வந்திருக்கிறாய், என்னை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாய், இந்த அம்மை என்று சொல்லக்கூடியவளை பார்ப்பதற்காகவே வந்திருக்கிறாய், அதுவும் மாசி மகத்தன்று இந்த தேரை நீ இழுப்பாய் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறாய் என்று நினைத்துதானே நான் உன் தேரை தொட்டேன், இந்த தேரை இழுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையான்னு நினைச்சு முருகா நான் அவ்வளவு கர்ம வினை செய்தவளான்னு நினைச்சாலாம். அடுத்தடி தேர் நகர்ல, அடுத்தடி தேர் நகரவில்லை. அப்படி நகராத பொழுது ஆயிரக்கணக்கான பேர் அந்த தேரை இழுக்கிறார்கள். நகர்ல தேர். யோசிச்சு பாருங்க. சிவாச்சாரியார், முருகா உன் தேர் ஏன் நகரவில்லை, இவ்வளவு தொலைவு வந்துட்டது, ஆனா இப்ப ஏன் தேர் நகரவில்லை? எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் கண்ணீர் சிந்துறாங்க, முருகா என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்துக்கொள், என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்துக்கொள், நாங்கள் யாரும் தவறு செய்யவில்லை, முருகா 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 என்று அழைத்தார்கள். யாரும் என்ன சொல்லி செய்தாலும் அந்த தேர் நகர்ல. சிவாச்சாரியா அந்த சிலை வைத்திருப்பாங்க இல்லையா, தேருக்குள்ள ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலையில பக்கத்துல சிவாச்சாரியார் உட்கார்ந்துகிறார். திடீரென்று அவர் கை கால்கள் எல்லாம் உதறல் ஏற்பட்டு பக்கத்துல அந்த சிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்றார், சிவாச்சாரியாரே என்னை பெறாத என் தாய் வந்திருக்கின்றாள், அவள் என் தேரை இழுப்பதற்கு பரதேசி நீ ஏன் தொடுகிறாய் என்று ஒருவர் கூறினார். என் அம்மை அந்த கடற்கரையில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாள், என் தாய் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு தேர் ஒரு கேடா என்று கேட்ட பொழுது அவள் வந்து தொட்டால் இந்த தேர் என்று சொல்லக்கூடியது நகரும், இல்லையானால் நகராது என்று சொன்ன பொழுது அவர் ஓடி போய் யாரம்மா அந்த சிவகாமி பரதேசி, யாரம்மா அந்த சிவகாமி பரதேசி என்று அழைத்த பொழுது, ஏனையா என் பேர் சொல்லி அழைக்கிறீர்கள் என்று அந்த அம்மையார் கேட்ட பொழுது, அம்மா வாருங்கள், அனைவரும் போய் காலில் விழுந்து முருகப்பெருமானுக்கே நீங்கள் தாயாமே, தெரியாமல் பிழை நடந்துவிட்டது, தாயே நீங்கள் இழுத்தால் தான் இந்த தேர் நகரும் என்று சொல்லுகிறார்கள், பிழை எதுவும் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அனைவரும் மன்னிப்பு கேட்டுவிட்ட பிறகு அதை பெருந்தன்மையாக அந்த அம்மா சொன்னாலாம், வேண்டாம் நான் சிறியவள், நீங்கள்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள், நானும் ஒரு அடியார், அதனால அடியாருக்கு அடியார் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது, அதனால வாங்க அந்த தேரை தொடுவதற்கு அந்த தேரை இழுப்பதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கேன், நான் செய்த புண்ணியம், முருகா மகனே முருகா என்று அழைத்து அந்த தேர் கயிறை அப்படி இழுத்த உடனே தேர் அடுத்த வினாடி நகர ஆரம்பித்ததாம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதி என்று சொல்லக்கூடிய அந்த சிவகாமி பரதேசி என்று சொல்லக்கூடிய அம்மையார் கட்டிய கோயில்தான் இந்த
திருமலை தென்காசி கோயில். ஒவ்வொரு தூணும் கட்டுகிற பொழுது பல இடைஞ்சல்கள், பல இடையூறுகள் வந்த பொழுது ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி பல மடங்கு இருக்கக்கூடிய தூண் அப்படி நிற்க வைக்கின்ற பொழுது பலமுறை அந்த தூண் அங்கு இருக்கக்கூடிய அடியார்கள், வேலை செய்யக்கூடிய அடியார்கள் மேலே போய் விழுவதற்கு இருக்கின்ற பொழுது அந்த அம்மா கையில் இருப்பது ஒரு சின்ன உளோண்டு ஒரு வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு சில கழுத்தில் ஒரு உத்ராட்சம் போட்டுருப்பா, கையில் ஒரு உத்ராட்சம் பண்ணிட்டு இருப்பா, கையில் ஒரு உத்ராட்ச மாலை வச்சுருப்பாங்க. சதா சர்வகாலம் முருகநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பாள். இதை தவிர அவ வேறு ஒன்றும் பெருசா திருப்புகள் படிக்கல, தேவாரம் படிக்கல, கந்தர் அனுபூதி படிக்கல, கந்த சஸ்ரீ கவசம் படிக்கல, எதுவுமே அந்த அம்மையாருக்கு தெரியாது. முருகா என்கின்ற வார்த்தையை தவிர வேற தெரியாது. அவ என்ன பண்ணான்னா, அந்த தூண்கள் வந்து அப்படியே சாய்கிற பொழுது அந்த தூணை தன் தலை கொடுத்து அப்படியே நிறுத்தி இருக்கிறாள். பல மணி நேரத்திற்கு நிறுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறமா அனைவரும் வந்து அந்த தூணை பிடிச்சு நிறுத்தி ஒவ்வொரு தூணும் அப்படி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பெண் என்று சொல்லக்கூடிய சிவகாமி பரதேசி அம்மா கட்டிய அந்த திருத்தலத்தை வாழ்க்கையில் கோடி ரூபாய் வைத்திருப்பது சிறப்பல்ல, ஒரு 100 வருடம் வாழ்வதும் சிறப்பல்ல. ஒரு பெண்ணாக இருந்து அந்த பெண் கட்டிய அந்த தலத்தை கிட்டத்தட்ட ஒரு 720 படின்னு சொல்கிறாங்க. அந்த 720 படியை ஏறி மேலே போனால் அந்த சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை குழந்தை சொரூபத்தில் நாமும் ஒரு முறையாவது தரிசித்தால் நிச்சயமாக இப்பிறவி என்று சொல்லக்கூடியது நாம் எடுத்ததனுடைய பயன் என்று சொல்லக்கூடியதை அடையலாம். அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் இந்த கோயிலை யார் கட்டினா, இந்த கோயிலுக்கு யார் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க, இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு சொல்லி எல்லாருமே இன்றைய தினத்தில் கல்வெட்டு போட்டு கொண்டிருக்கக்கூடிய கலியுக காலத்திலும் கூட தன் பெயரை எந்த ஒரு இடத்திலும் கல்வெட்டு என்று சொல்லக்கூடியதில் பெயர் போடாம, ஏன்னு கேட்டா ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா கூட அதுல பேர் போட்டு கொடுக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் அந்த அம்மையார் பல லட்சம் கோடி செலவு செய்து கூட படிக்கட்டமைத்து அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்து இன்னைக்கும் வர போகக்கூடிய வழியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 படிக்கு ஒரு மண்டபம் கட்டி இருக்காங்களாம். எவ்வளவு? ஒரு 20 படிக்கு ஒரு மண்டபம் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டி 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 மேலே போனா அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய வசந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வசந்த மண்டபத்தினுடைய ஒவ்வொரு தூணும் இவ்வளவு உயரத்திற்கு எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் என்று, அதுவும் ஒரு பெண், ஆண்கள் இல்லை, ஒரு பெண் எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த தூண்களில் இருக்கக்கூடியதை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக, ஏன்னா நாம் எல்லாம் எதையோ தொண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு செலவு செய்தும் கூட தன் பெயர் என்று சொல்லக்கூடியதை ஒரு இடத்துல கூட அந்த கோயிலில் கல்வெட்டிலேயோ படியிலையோ கீழையோ மேலேயோ எங்கேயுமே போல. இப்போ கேட்கலாம் நீங்கள் ஒரு கேள்வி, அப்படி எங்கேயுமே போடலைன்னா இந்த வரலாறு எப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தது? அப்போ அந்த அம்மையார் காலத்தில் வாழ்ந்தவர்கள் படிப்படியாக இப்போ நான் என் பையனுக்கு சொல்லி, என் பையனுடைய பையனுக்கு சொல்லி, அந்த பையனுக்கு சொல்லி இப்படி வந்தது தான் அந்த அம்மையாருடைய வரலாறு. உண்மையான இறைவனிடத்தில் அன்பு செலுத்தியதனால அவர்கள் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியதில் கிட்டத்தட்ட அவர்கள் சமாதி என்று சொல்லக்கூடியது வண்டுரை என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அம்மையாருடைய சமாதி ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ சமாதி என்பது இருக்கு. அந்த ஜீவ சமாதி என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். கீழே கல்வெட்டெல்லாம் எதுவுமே போட்டுக்கல. அந்த ஜீவ சமாதி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டுரை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கான். அதே இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வண்டரை ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊரில் தான் அந்த அம்மையார் வந்து ஜூன் 9, 1854 அந்த அம்மையார்
என்னுடைய காலம் முடிய போகிறதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்துவிட்டு கீழே வந்து சிறியதாக ஒரு அறை மாதிரி கட்டிட்டு அதில் இறங்கி நிஷ்டையில் அமர்ந்து விட்டார்கள். ஜீவ சமாதி அடைந்த ஒரு அம்மையார், உயிரோடவே ஜீவ சமாதி அடைந்து இன்னைக்கும் அந்த இடத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்மையார். அவர்கள் கையில் வைத்திருந்த வேலாயுதம் இன்னைக்கும் அந்த இடத்தில் இருக்கின்றது. 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டிட்டு அவங்க கையில் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வேலாயுதம் இன்னைக்கும் அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடிய ஒரு வேலாயுதமாக அந்த தலத்தில் இருக்கு. ஒரு முறையாவது வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நாமெல்லாம் அந்த இடத்தை போய் தரிசனம் செய்யணும். அப்பேற்பட்ட, அது மட்டும் இல்லை, அந்த கோயிலில் அந்த அம்மையார் திருவடி படாத இடமே கிடையாது. படியிலிருந்து உச்சி மேலே இருக்கக்கூடிய கோபுரம் வரைக்குமோ அந்த அம்மையாருடைய திருவடி படாத இடம் கிடையாது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த அம்மையார் இவ்வளவு கோயில்களை கட்டுகிற பொழுது காலணி என்று சொல்லக்கூடியதை அணிந்ததே இல்லையாம். அப்போ யோசித்து பாருங்க, தன் பிள்ளைக்கு அந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் பிள்ளை வரத்தை தருகிறார். அதே மாதிரி கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறார், செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறார், மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு மோட்சத்தை தருகிறார். அப்பேற்பட்ட ஒரு தென்காசி திருமலை முருகப்பெருமானை நாமும் ஒரு முறையாவது தரிசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குலம் என்று சொல்லக்கூடியதை தரிசனம் பண்ணி பாருங்க, அந்த இருக்கக்கூடிய மண்டபத்தை தரிசனம் பண்ணி பாருங்க. அந்த அம்மையார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டியிருப்பார்கள் என்பதை அங்கு போய் தரிசித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே அது ஆத்மார்த்தமாக உணர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, முடிந்த வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய இந்த சுவாமியை வழிபாடு செய்து உங்களுக்கு என்ன தேவையோ, திருப்புகள் தெரிஞ்சா பாடுங்க, இல்லை சஷ்டி கவசம் தெரிஞ்சா பாடுங்க, கந்த சஷ்டி தெரிஞ்சா பாடுங்க, கந்தர் அலங்காரம் தெரிஞ்சா பாடுங்க, கந்தர் அனுபூதி தெரிஞ்சா பாடுங்க. இல்லைன்னா இந்த சிவகாமி பரதேசி அம்மையார் போல எதுவுமே எனக்கு தெரியாது, நான் படிப்பறிவே இல்லாதவர் அப்படின்னு சொன்னா கூட முருகா 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 என்று ஓதிக்கொண்டே சதா சர்வகாலம் அந்த முருகனையே பிள்ளையாக அடைந்து அந்த முருகப்பெருமானுடைய நிலையிலேயே போய் திருவடியில் சேர்ந்தவர்கள் போல நாமும் இந்த இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாச்சரமதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேலாம், அசுரர் கிளை வாட்டி மிகவாலே, அசுரர் கிளை வாட்டி மிகவாலே, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, இசை பயில் சடாட்சரமதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே,
ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணி பழனி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், அரங்காவலர் குழு தலைவருக்கும், அரங்காவலர்களுக்கும், சிவாச்சாரியார்களுக்கும், அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, இந்த 4 நாள் தொடர்ந்து அடியேனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.